வெரி பிக் தேங்க் டு ஆல் ஃபார் கம்மிங். அதுவும் சண்டே ஈவினிங். ஸோ உன்னை கற்றுக்கணும் அப்படின்றங்காட்டி வந்திருக்கீங்க. ஸோ வெரி பிக் தேங்க்ஸ் டு ஆல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ என்னோடய பேர் வந்து செந்தில்குமார். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து 5 to 6 இயர்ஸாக அதில் இருக்கேன். என்னோடய ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் +1 படிக்கும்போது, ஓகே, நான் ஸ்டோரி நான் எப்படி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் +1 படிக்கும்போது தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ நான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணி நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ 5 to 6 இயர்ஸ் ஆயிடுச்சு என்னோடய ஜர்னி. சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் பையிங்க்கும் செல்லிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, தென் டோட்டலாக இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி ரன் ஆகுது, இதில் வந்து என்னென்ன செக்மெண்ட் இருக்குது, ஸோ எவ்வளோ மணி மேனேஜ்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும், எவ்வளோ லாஸ் வரும், எவ்வளோ ப்ராஃபிட் வரும், ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும். ஓகே, முக்கியமாக வந்து ஆப்ஷன் அது F&O தான், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஓகே, ப்ளஸ் ஒரு ட்ரேடு நான் எடுத்து காட்டுவேன். நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காண்டி நான் ஒரு ட்ரேட் எடுத்து காட்டுவேன். அதோட அந்த ட்ரேடோட ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்றத நான் காட்டுவேன். ஓகே, ஸோ இதான் அந்த மீட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோட டூரேஷன் வந்து 1 to 1.5 hours வரைக்கும் போகலாம். ஓகே, ஸோ நீங்கள் டில் த எண்டு நீங்கள் இருந்தால் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வைங்க. நீங்கள் பக்கத்தில் பென் அண்ட் பேப்பர் வச்சு நோட் பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. ஓகே, நம்ம எண்டில் எல்லா டவுட்டையும் நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்னோடய ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வியூ ஆகுதா அப்படின்றத பாருங்கள். Share right, sir. Can you see my screen? Okay, wait. Now it's sharing. Now எஸ், ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிடுறேன் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத பற்றி. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங். ஓகே, ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி ஈக்விட்டி இருக்குது. ஈக்விட்டினா நார்மலான ஒரு ஸ்டாக்கு. இப்போது ஐடிசி, டாடா மோட்டார்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், எம்ஆர்எஃப் இவங்கெல்லாம் ஸ்டாக்கு. இந்த நான் கம்பெனியில் இது வந்து ஈஸி. ஓகே, ஒரு கம்பெனி வந்து அவங்க உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு வந்து பண தேவை இருக்கும். அவங்க கம்பெனி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பண தேவை இருக்கும். ஸோ அதனால் உள்ளே வராங்க. நான் வந்து அவங்ககிட்ட ஒரு ஷேர் வாங்குறேன் அப்படின்னா, ஸோ நான் கொடுக்குற பணத்தை வச்சு அவங்க கம்பெனி இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுல என்னோட பணத்தை வச்சு இம்ப்ரூவ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதனால் எனக்கு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. அவ்வளோதான், இது வந்து லாஜிக். ஓகே, நார்மலாக ஒரு ஈக்விட்டியில் ஒரு ஸ்டாக் வந்து இப்படி தான் ரன் ஆகுது. இது சிம்பிள், எல்லாத்துக்கும் ஈஸியாக புரியும். அவ்வளோதான், பணம் இல்லைன்றனால நான் என் பணத்தை கொடுக்குறேன், அதனால் என் பணத்துக்காண்டி அவங்க கமிஷன் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து என்னோடய ப்ராஃபிட் ஆகுது இங்கே வந்து ஈக்விட்டியில். இது ஓகே. ஆனால் ஆப்ஷன்னா என்ன, அதான் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது. இது எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பல்காக ட்ரேட் பண்ண வைக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட் ரீசன். பல்காக மீன்ஸ் இப்போ வந்து குவான்டிட்டியாக தான் வாங்குவோம், ஒரு லாட்டாக தான் வாங்குவோம். இப்போ நிஃப்டியில் வந்து நான் ஒன்றும் வாங்க முடியாது. ஒரு லாட் அப்படின்னா 50 குவான்டிட்டி, அந்த 50 மொத்தமாக வாங்கணும். ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டியாக ட்ரேட் பண்ண வைக்கலாம், அதிகமான குவான்டிட்டி ட்ரேட் பண்ண வைக்கலாம். இது ஃபஸ்ட் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னென்னா, ஹெட்ஜிங் பண்ணலாம். இப்போ நான் ஸ்டாக்ஸில் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா அதில் வந்து ஹெட்ஜிங் பண்ண முடியாது அவ்வளோ பெருசாக. ஆனால் இதில் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, ஹெட்ஜிங்னா என்ன, இப்போ எனக்கு ஒரு ட்ரேடு லாஸ் ஆகுது அப்படின்னா இன்னொரு ட்ரேடை நான் எக்ஸிக்யூட் பண்ணி இந்த லாஸை வந்து நான் ரெக்கவர் பண்ணிப்பேன் அட் அ டைமில், அப்போவே. இதுதான் ஹெட்ஜிங் அப்படிம்பாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நிஃப்டியில் வந்து நீங்கள்லாம் ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நிஃப்டி மேலே போகுது, அப் ட்ரெண்டில் போகுது அப்படின்னா நான் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கை வாங்குவேன். ஓகே, ஒரு ஸ்ட்ரைக்கை நான் பை பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட் மேலே போச்சுன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட்டு.
என்னோடய டைம் பேட் டைம், மார்க்கெட் வந்து கீழே வந்துடுது அப்படின்னா நான் வந்து லாஸில் இருப்பேன். நான் என்ன பண்ணியிருப்பேன், மார்க்கெட்டில் வந்து நிஃப்டி கால் ஆப்ஷன் பை பண்ணியிருப்பேன். தெரியும் இல்லையா, ஆப்ஷன் பண்ணுறவங்களாம் தெரியும். கால் ஆப்ஷன் அப்படின்னா மார்க்கெட் மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணுவோம், கீழே வந்ததுன்னா புட் ஆப்ஷன் பை பண்ணுவோம். ஓகே, நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ. ஸோ இப்போது மார்க்கெட் மேலே போக நினச்சி நான் கால் ஆப்ஷன் பை பண்ணிட்டேன். என் டைம் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா நான் லாஸில் இருப்பேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கால் ஆப்ஷன் ஒரு லாட் பை பண்ணியிருக்கேன்னு வைங்களேன், நான் வந்து லாஸில் இருப்பேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா புட் ஆப்ஷன் 2 லாட்டாக பை பண்ணிடுவேன். அப்படின்றப்போ மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கப்போ எனக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ புட்டில் வந்து நான் 2 லாட் பை பண்ணியிருக்கேன். அப்படின்றப்போ ஒரு லாட் வந்து என்னோட கால் ஆப்ஷனில் வந்த லாஸை ரெக்கவர் பண்ணிட்டே வரும், இன்னொரு லாட் வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகே, இது வந்து கால்குலேட்டடு. ஓகே, கால்குலேட்டடு தான். ஸோ அதனால் இதான் மேட்ரு. ஓகே, ஆப்ஷன் கொண்டு வந்த ரீசன் வந்து இதுதான். ஜஸ்ட் a minute guys. ஸோ இதான் வந்து ஆப்ஷன் கொண்டதுக்கான செகண்ட் ரீசன். ஓகே, ஹெட்ஜிங் பண்ணி நமக்கு வர லாஸை வந்து அங்கேயே வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்றதுனால தான். ஓகே, இந்த ஆப்ஷனை வந்து நம்ம எதுலாம் பண்ணலாம். ஒன்று வந்து நிஃப்டியில் பண்ணலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் a minute. அவனு கேட்க மாட்டேன். ஸோ ஆடியோ ஓகே தானே? ஆடியோ ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. பீப்புள் வந்து ஜாயின் பண்ண முடியலன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான். ஓகே ஓகே ஓகே. ஓகேவா, அட்மிட் ஆகிட்டாங்க எல்லோரும். ஓகே ஓகே கேஸ். ஸோ we can continue. ஸோ அதே மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து அதுக்கு தான். ஒன்று வந்து பல்காக ட்ரேட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹெட்ஜிங் பண்ணிக்கலாம். அட் அ டைமில் வந்து நம்ம லாஸை வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பெரிய ட்ரேடாக பண்ண முடியும் அப்படின்றக்காண்டி தான் அந்த ஆப்ஷன் கொண்டு வந்த கான்செப்ட். இதை எதில் பண்ணலாம், நம்ம சொன்ன மாதிரி டெரிவேட்டிவ்ஸ்ன்னு இருக்குது. டெரிவேட்டிவ்ஸ்னால் நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம், நிஃப்டி பேங்க் நிஃப்டி இது ரெண்டும் வந்து டெரிவேட்டிவ்ஸ். ஈக்விட்டி அப்படின்னா எல்லா ஸ்டாக்ஸும். ஆப்ஷனை எதில் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியில் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நிஃப்டியில் தான் பண்ணியிருப்போம் இல்லையா. இன்னொன்று வந்து பேங்க் நிஃப்டிலையும் பண்ணிக்கலாம். இது போக கம்பெனிஸ்லேயும் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்டாக்ஸ்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ நிஃப்டி 50ல் வந்து 50 ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எல்லா ஸ்டாக்ஸ்லையும் பண்ண முடியாது. ஆனால் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து F&O இருக்காங்களோ, அப்போ F&O ஸ்டாக்ஸ்னு சொல்லி தனியாக இருக்குது, நீங்கள் கூகுள் பண்ணினா வரும். அந்த F&O ஸ்டாக்ஸில் மட்டும் நம்மளோட அந்த இதே கால் புட் ஆப்ஷன் அவங்களும் வச்சுருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டாடா மோட்டார்ஸில் போய் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஸ்டாக்ஸ்லையும் பண்ண முடியும். ஓகே, பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் மட்டும், எல்லா ஸ்டாக்ஸ் எல்லாம் பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் மட்டும் அங்கேயே இருப்பாங்க. சரி, இதை நான் எப்படி பை பண்ணுறது செல் பண்ணுறது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நிஃப்டி இருக்குது அப்படின்னா அது ஒரு கம்பெனின்னு வச்சுருப்போம். நிஃப்டியில் நான் ஆப்ஷன் ட்ரேட் எப்படி பண்ணுவேன், நிஃப்டி மேலே போகுதுன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணுவேன், கீழே வருது அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுவேன். அவ்வளோதான். மார்க்கெட் வந்து மேலே போச்சு, நான் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கேன் அப்படின்னா மார்க்கெட் மேலே போச்சுன்னா நான் ப்ராஃபிட்டு. புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கேன், மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா நான் வந்து ப்ராஃபிட்டு. ஆப்போசிட்டாக ஆச்சு அப்படின்னா நான் லாஸில் இருப்பேன் இல்லையா. ஸோ 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன்ஸில் வந்து 2 ஆப்ஷன். ஒன்று வந்து கால் ஆப்ஷன், ரெண்டாவது வந்து புட் ஆப்ஷன். ஓகே, ஸோ மொத்தம் 2 ஆப்ஷன் தான். ஸோ கால் ஆப்ஷன் எதுக்கு, நான் மேலே போச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் பை பண்ணுவேன், கீழே வந்தது அப்படின்னா நான் புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணுவேன். இது ஓகே, இது வந்து பையிங், ஆப்ஷன் பையிங்க்கு.
இங்கே வந்து 2 விஷயம் இருக்குது. ஆப்ஷன் பையிங் இருக்குது, ஆப்ஷன் செல்லிங் இருக்குது. ஓகே, அப்படின்னா என்ன? ஆப்ஷன் பையிங் அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட், எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இது வந்து ஆப்ஷன் பையிங். ஓகே, மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்தால் நான் எதை பை பண்ணுவேன்? காலை பை பண்ணுவேன். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருந்ததுன்னா புட்டை பை பண்ணுவேன். ஓகே, இது வந்து நான் ப்ராஃபிட் ஆகும். ஓகே, இதே ஆப்ஷன் செல்லிங் இருக்குல்ல, அதில் எப்படி? அதே மாதிரி மார்க்கெட் அப் ட்ரெண்டு அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டு. ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப்பில் இருந்தது அப்படின்னா புட்டை செல் பண்ணணும். ஓகே, மார்க்கெட் டவுனில் இருந்தது அப்படின்னா காலை செல் பண்ணணும். ஓகே, அப்படி ஆப்போசிட். ஆப்ஷன் பையிங் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறப்ப கால், கீழே வந்தால் புட்டு பை பண்ணிடுவோம். செல் பண்ணுறதுல மார்க்கெட் மேலே போச்சுன்னா புட்டை செல் பண்ணுவோம். அப்படியே ஆப்போசிட் தான். மார்க்கெட் டவுனில் வந்ததுன்னா காலை செல் பண்ணுவோம். இது ஓகே. நான் பையன் சொல்கிறேன், பையன் செல் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து கம்பெனி ஸ்டாக்ஸ் அப்படின்னா இப்போ டாடா மோட்டார்ஸ்னால் டேரெக்டாக போய்ட்டு அதோட குவான்டிட்டியை நான் வாங்கிப்பேன். எத்தனை குவான்டிட்டி அத்தனை குவான்டிட்டி நான் வாங்கிப்பேன். அதே மாதிரி நிஃப்டி 50ல் வாங்க முடியுமானா வாங்க முடியாது. ஸோ நிஃப்டி 50ல் என்ன ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று இருக்குது. ஸ்ட்ரைக்குனா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஓகே, ஸோ வந்து நிறைய பேருக்கு தெரியும் இது, இந்த ஆப்ஷன் செயின் அப்படின்றது. ஸோ தெரியும் இல்லையா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? கேன் யூ see my screen? ஓகே, ஸோ இதான் வந்து ஆப்ஷன் செயின் அப்படின்றது. இது எப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். நிஃப்டின்றது ஒரு கம்பெனி அப்படின்னு வச்சுப்போம். நிஃப்டின்ற கம்பெனி மேலே போகுது அப்படின்னா நான் இதை இப்போ என்ன பண்ணணும்? இதுதான் வந்து ஸ்ட்ரைக்கு. இந்த ஸ்ட்ரைக்கில் நிஃப்டி வந்து இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் 600 ரெண்டாவது வைங்களேன் இங்கே காட்டும். இப்போ நிஃப்டியோட ப்ரைஸ் அளவு 21,456 ரூபா. இது வந்து நிஃப்டியோட ப்ரைஸ். இதே டாடா மோட்டார்ஸாக இருந்தது அப்படின்னா 650 ரூபாய்க்கு இருக்கும் ப்ரைஸ். ஓகே, ஒரு குவான்ட்டி 650 ரூபா. ஸோ எத்தனை குவான்ட்டி வேணுமோ நான் வாங்கிப்பேன் காசு கொடுத்து. ஓகே, இதுதான் வந்து ஸ்டாக்ஸில். நிஃப்டியோட விலை வந்து 21,450 ரூபா. ஆனால் 21,450 ரூபா கொடுத்து நான் வாங்க தேவையில்ல. அதை இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா ஸ்ட்ரைக்கு. இதெல்லாம் வந்து நிஃப்டியோட ஸ்ட்ரைக்கு. இதை நீங்கள் எதை வேணாலும் பை பண்ணலாம். 21,150 பை பண்ணலாம், கீழே போய்ட்டு 22,250 பை பண்ணலாம். ஓகே, எதை வேணாலும் பை பண்ணலாம். இதை வந்து ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு இப்போ நான் கால் ஆப்ஷன் பை பண்ணுறேன், நிஃப்டி மேலே போகுது அப்படின்னா இப்போ நான் 21,150 பை பண்ணாலும் நான் ப்ராஃபிட்டில் இருப்பேன். இப்போ 21,900 பை பண்ணாலும் நான் ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன். ஓகே, எதை வேணாலும் பை பண்ணலாம். அது ஏன் இப்படி இருக்குது? இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து கால், இன்னொன்று புட்டு. நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாமே வந்து கால் ஆப்ஷன். இங்கே இருக்கிறது எல்லாமே புட் ஆப்ஷன். ஓகே, மேலேயே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா 3 விஷயம் இருக்குது. ஒன்று இந்த மணி, இன்னொன்று அட் மணி, இன்னொன்று அவுட் ஆஃப் த மணி. அப்படின்னா என்ன? இந்த ஸ்ட்ரைக்கையே நான் வாங்குறேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்கோட இருக்க இடத்த பொறுத்து 3ஆக பிரிப்பாங்க. இந்த மேலே கொஞ்சம் சாண்டல் கலரில் இருக்கு இல்லையா, இந்த இப்போ வந்து மார்க்கெட் என்ன ரேஞ்சில் இருக்குன்னா 21,456. அப்போனா 21,450லேருந்து 21,500 இருக்குது. 21,450லேருந்து 21,500 இதெல்லாம் வந்து அடுத்த மணி, அடுத்த ஸ்பிரிட். ஓகே, அடுத்த ஸ்பாட்டுன்னு வாங்கல அந்த இடத்துல. ஓகே, அடுத்த மணி இதெல்லாமே, அதனால் அது பேர் அடுத்த மணி. ஸோ மார்க்கெட் வந்து கடந்து வந்திருக்குல்ல, இப்போ 21,150, 21,200, 250. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க எல்லாமே வந்து இந்த மணி. அதனால தான் இந்த ப்ரைஸில் இருக்கும். இந்த கலரில் கோட்டின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, சாண்டல் கலரில். ஓகே, கீழே வந்து ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த மணி. ஃப்யூச்சரில் தான் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கெலாம் போகும். ஓகே, இது வந்து அவுட் ஆஃப் த மணி. இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ரேட்டு தான் டிஃப்ரெண்ட். இப்போ நான் டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து அதோட ப்ரைஸ் வந்து 600, 650 இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே நிஃப்டிக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை தான் பை பண்ணணும். நம்ம டேரெக்டாக போய்ட்டு 21,000 கொடுத்து வாங்க போகிறதில்ல, இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை தான் பை பண்ணுவோம். இப்போ 20,800 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து இந்த மணியில் இருக்குது இல்லையா.
ஸோ இந்த மணியில் இருக்குன்னா அதோட ப்ரைஸ் வந்து 711 ரூபா. நான் சொல்கிறது ஒரு குவான்டிட்டி. அப்போ 50 குவான்டிட்டினா இன்ட்டு 50 அதுதான் ப்ரைஸ். ஓகே, இது வந்து இந்த மணியில். இதே அடுத்த மணி அப்படின்னா 21,450 to 21,500. ஸோ 21,450 வந்து என்ன ரேஞ்சில் இருக்குது, 150 ரூபாவில் இருக்குது, இன்ட்டு 50. ஓகே, இதுதான் வந்து அதோட ப்ரைஸு. இதே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், 22,000 அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளவு, 9 ரூபா. எல்டிபினா லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ், அதாவது ப்ரீமியம் சொல்லுவாங்க. 9 ரூபா தான் 22,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸு. 9 × 50 450 ரூபா வரும் இல்லையா. ஸோ அவ்வளோதான் இதோட குவான்டிட்டி. இங்கே 450 ரூபாய் கொடுத்து வாங்கலாம், இங்கே வந்து கிட்டத்தட்ட 6,000-7,000 வரும் இங்கிட்டு வாங்கினீங்கன்னா. ஓகே, அந்த ரேஞ்சில். இந்த மாதிரி இது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ப்ரைஸ் கம்மி பண்ணி வாங்குறது கிடையாது. ஓகே, அப்படி நினச்சிட்டு தான் ஆப்ஷன் பை பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவுட் ஆஃப் த மணியில் போய்ட்டு கம்மியான ப்ரைஸில் வாங்கி ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் 21,350 கொடுத்து வாங்கியிருக்கேன். 21,350 ஸ்ட்ரைக் ப்ரைஸை 218 ரூபா கொடுத்து நான் வாங்கியிருக்கேன்னு வச்சுப்போம். இன்னொருத்தர் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 9 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 22,000 கொடுத்து வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நானும் பை தான் பண்ணியிருக்கேன், அவரும் பை தான் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் போகுதுன்னு வைங்களேன், எனக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டும் அவர் கிடைக்கிற ப்ராஃபிட்டும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே, எனக்கு கிடைக்கிற அதே ப்ராஃபிட் வந்து அவர் கிடைக்காது, அவர் கம்மியாக தான் கிடைக்கும். இதை தான் வந்து டைம் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த டைம் வேல்யூ வந்து இந்த ப்ரீமியம் பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து பெரிய கான்செப்ட்டு, நான் ரஃபாக சொல்கிறேன் எல்லாத்தையுமே. டைம் வேல்யூ அப்படின்றது ப்ரீமியம், இந்த லாஸ்ட் டே ப்ரைஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ப்ரீமியம். இதை பொறுத்து சேஞ்ச் ஆகும், அந்த டைம் வேல்யூ பொறுத்து அந்த ப்ரீமியம் வந்து சேஞ்ச் ஆகும். சரி, ஓகே. இப்போ வந்து இதை பொறுத்து நம்ம பையும் பண்ணலாம், செல்லும் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி பை பண்ணி செல் பண்ணலாம், செல் பண்ணி பை பண்ணலாம். அப்படின்னா என்ன, இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பை பண்ணி செல் பண்ணுறதுலாம் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பொருள், இப்போ கோல்டோ ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் வாங்குகிறேன், ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அது 1500 போனோடனே நான் செல் பண்ணிடுவேன். ஓகே, இது வந்து பை பண்ணி செல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 500 ப்ராஃபிட். இது ஈஸி தான், இது யாருக்கு தெரிஞ்சது. அதனால் செல் பண்ணி பை பண்ணுறது, இதுக்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுங்களேன். இப்போ என்கிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்குது. ஓகே, அந்த 10,000 ரூபாய்க்கு வந்து நான் கோல்டு வாங்க போகிறேன். அந்த 10,000 ரூபா வந்து நான் கோல்டு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த 2 மாதத்தில் அந்த கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. 10,000 15,000 போயிடுச்சுன்னு வச்சுப்போம். நான் 10,000 ரூபாய்க்கு வாங்கின கோல்டை அப்படியே அடுத்த 2 மாதம் கழிச்சு கொடுத்து 15,000 ரூபாய்க்கு விற்றுருவேன். அப்படின்றப்ப எனக்கு வந்து 5,000 ப்ராஃபிட் இல்லையா. இவ்வளோ தான் வந்து பை பண்ணி செல் பண்ணுறது. செல் பண்ணி பை பண்ணுறதுனா என்ன, என்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கோல்டு இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த கோல்டை வந்து இன்றைக்கி ரேட் வந்து 10,000 ரூபா, 10,000 மதிப்புள்ள கோல்டு வந்து என்கிட்ட இருக்குது. இன்னும் 2 மாதத்தில் ஏதோ வேர்ல்டு ஏதோ கோல்டு ரேட்டோ ஏதோ ஒன்று இறங்கிச்சுன்னு வச்சுப்போம். ஸோ ரேட் வந்து குறைய போகுது, கோல்டோட ரேட்டு குறைய போகுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஸோ இப்போயே போய் அந்த கோல்டை விற்றுருவேன். விற்றுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 10,000 கிடச்சிடும். ஸோ அடுத்த 2 மாதத்தில் அந்த கோல்டு ரேட் வந்து 5,000 ரூபா ஆயிருக்கலாம், மேபி குறைஞ்சிருக்கலாம். அப்போ போய் என்ன பண்ணால் அந்த கோல்டை திருப்பி வாங்கிடுவேன். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட 10,000 இருக்குது, அதில் நான் 5,000 கொடுத்து அந்த கோல்டை வாங்குறேன். அப்படின்றப்போ 5,000 ரூபா ப்ராஃபிட்டு அந்த என் கையில் அந்த கோல்டும் திருப்பி வந்துருச்சு இல்லையா. இதான் வந்து செல் பண்ணி பை பண்ணுறது. இந்த கான்செப்ட் வந்து மற்ற பிஸ்னஸில் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகும். ஈவன் இங்கே வந்து என்கிட்ட பொருளே இல்லை, அதாவது நான் எக்ஸாம்பிள் சொன்னதில் வந்து என்கிட்ட கோல்டு இருந்தது, அதை நான் வந்து இப்போயே விற்றுட்டு திருப்பி ரேட்டு குறைஞ்சோன்னே வாங்கி நான் ப்ராஃபிட் பண்ணேன். ஓகேயா, இங்கே வந்து என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனாலும் என்னால் செல் பண்ணி பை பண்ண முடியும். அது எப்படின்னா என்கிட்ட இல்லாத பொருள் என்னோடய புரோக்கர்கிட்ட இருக்கும். புட் ஆப்ஷனை நான் வாங்குறேன் இல்லையா, அது வந்து என்கிட்ட இல்லை, ஆனால் என் புரோக்கர்கிட்ட இருக்கும். நான் அவங்க மூலமாக அதை நான் வாங்கி திருப்பி போய் விற்றுப்பேன். ஓகே, ரேட் அதிகமான திருப்பி விற்றுருவேன். ஸோ விற்று நான் ப்ராஃபிட் பண்ணிடுவேன். ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகும். அதாவது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து செல் பண்ணிட்டு அப்புறம் பை பண்ணுறது மார்க்கெட்டில். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் இங்கே ஒர்க் அவுட் ஆகும். இப்படி தான் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம காலோ புட்டோ பை அண்ட் செல் வந்து இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்கோம். சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து நான் ஆப்ஷன் பை பண்ணுறேன், எனக்கு வந்து லாஸ் ஆகுது. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் பெருசாக லாஸ் ஆகாது இல்லையா. உண்மையாக இல்லையா, எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இதை? ஓகே, ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் பெருசாக லாஸ் ஆகாது, ஆப்ஷன் பையிங்கில் தான் லாஸ் ஆகும் இல்லையா. அது எப்படி தெரியுமா, இங்கே வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் இருக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ தான் ப்ராஃபிட் வரும் அப்படின்ற ஒரு பெர்சன்டேஜ் இருக்குது. ஓகே, அது என்ன அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். மொத்தம் வந்து 3 செக்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட், அதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து ட்ரேட் பண்ணலாம். அண்டு ஆப்ஷன் பையிங் பண்ணலாம், ஆப்ஷன் செல்லிங்கும் பண்ணலாம். இதிலே வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இங்கே இந்த ட்ராயிங் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஃப்யூச்சர் நீங்கள் கான்ட்ராக்ட் பை பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து வேகமாக அப் ட்ரெண்ட் போனாலும் ப்ராஃபிட் தான், வேகமாக டவுனில் வந்தாலும் ப்ராஃபிட் தான். இல்லை ஒரு ஸ்லோ மூவில் இருக்குது மார்க்கெட்டு, ஓகே, பெருசாக மூவில்லாம் ஸ்லோ மூவில் தான் இருக்குது, அப்படியே ஸ்லோவாக அப் ட்ரெண்ட் போனாலும் நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஸோ ஸ்லோவாக டவுன் ட்ரெண்ட் வந்தாலும் நான் ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன்.
ஃப்யூச்சர் நான் கான்ட்ராக்ட் நான் வந்து ட்ரேட் பண்ணுறப்போ. இதே ஆப்ஷன் பையிங் பண்ணும்போது மார்க்கெட் வந்து சடனாக மேலே போகணும். ஓகே, நல்ல மூவ்மெண்ட் இருக்கணும். ஒரு நாளைக்கு 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் ப்ராஃபிட்டு. அப்படி இல்லையா, அதே மாதிரி டவுன் ஆகணும். 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் ஒரே நாள் டவுன் ஆகணும். ஓகே, சடனாக அப்படி ஆனால் தான் நான் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பேன் ஆப்ஷன் டேல. அதே ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து மார்க்கெட் வந்து ஸ்பீடாக அப் அண்ட் டவுன் போனாலும் நான் ப்ராஃபிட்டு தான், சைடு வேஸில் போனாலும் ப்ராஃபிட்டு தான், ஸ்லோவாக மூவ் பண்ணாலும் எனக்கு வந்து ப்ராஃபிட்டு தான். எப்படி இருந்தாலும் நான் ப்ராஃபிட்டில் இருப்பேன் ஆப்ஷன் செல்லிங்கில். இங்கே தான் அதான் அதோட பர்சன்டேஜ். ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 60% வந்து உங்களுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. ஆப்ஷன் பையிங்கில் வந்து 20% தான் சான்ஸ் இருக்குது. ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து 80% சான்ஸ் இருக்குது. ஓகே, இதுக்கு எப்படி சொன்னால் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி நான் ரீல்ஸ் போட்டிருந்தேன். நீங்கள் 10 ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 6 ட்ரேட் வந்து ப்ராஃபிட் ஆகும், 4 ட்ரேட் லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது ஃப்யூச்சரில். ஆப்ஷன் பையிங் பண்ணிங்கன்னா 8 ட்ரேடு வந்து லாஸ் தான் ஆகும், 2 ட்ரேடு தான் வந்து ப்ராஃபிட் ஆகும் ஆப்ஷன் பையிங் பொறுத்த வரைக்கும். அதனால தான் நம்ம திரும்ப போய் லாஸ் பண்ணிருக்கோம். இதே ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னா 8 ட்ரேடு வந்து நான் ப்ராஃபிட் தான் பண்ணுவேன், 2 ட்ரேடு தான் வந்து நான் லாஸே பண்ணுவேன். ஓகே, ஸோ இதான் வந்து கான்செப்ட். இது எப்படி நடக்குது? ஓகே, அதனால் நான் மட்டும் ஆப்ஷன் பையிங் பண்ண மட்டும் இது நியாயமான கேள்வி தான் இல்லையா? அதை நான் ஆப்ஷன் பையிங் பண்ணால் மட்டும் நான் 2 ட்ரேடு தான் வந்து எனக்கு ப்ராஃபிட் ஆகுது, எல்லா ட்ரேடும் லாஸில் இருக்குது. அது எப்படி அப்படின்னா, இதுக்கு ஒரு கதை இருக்குது. இது வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ தெரியாமல் தெரிஞ்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கும் இல்லையா, அதோட ஸ்டோரி தான். இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இப்போ நான் தான் கம்பெனி ஓனர்னு வச்சுப்போமே, நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா நான் வந்து எல்லா டைம்லேயும் ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன். எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட்டுகிட்டே இருப்பீங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சுருக்கவன் தான் ஆப்ஷன் செல்லர், இன்சூரன்ஸ் போகிறான்ல என்னோடய கஸ்டமர், நீங்கள் தான் வந்து ஆப்ஷன் பையர். ஓகே, உங்களுக்கு இன்சூரன்ஸ் எதுக்கு போடுவீங்க? என்றைக்காவது ஒரு நாள் ஆப்ஷன் ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் பணம் கொடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் ஆகுதோ இல்லையோ நீங்கள் வந்து மாதம் எனக்கு கொடுத்துட்டே இருக்கணும் இல்லையா? நானும் வாங்கிட்டே இருப்பேன். இதான் வந்து ஆப்ஷன் செல்லர். நான் வந்து எப்போவுமே ப்ராஃபிட்டு தான். உங்களுக்கு நான் எப்போ கொடுப்பேன் அப்படின்னா, என்னைக்காவது ஆக்சிடென்ட் ஆகும் அப்போ நான் கொடுப்பேன். ஓகே, இதுதான் கான்செப்ட். ஆனால் நீங்கள் கொடுக்குறது வந்து மாதம் 1000 2000 தான் கொடுப்பீங்க. ஆனால் நான் கொடுக்கும்போது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று இன்கேஸ் வண்டி ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா லட்சக்கணக்கில் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த வண்டிக்கான முதல்ல நான் கொடுப்பேன், லட்சக்கணக்கில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஆப்ஷன் பையிங்லேயும் நடக்குது. நீங்கள் வந்து டெய்லி வந்து ட்ரேட் பண்ணுவீங்க, உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். ஆனால் கொடுக்கும்போது இன்கேஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆச்சுன்னா நிறைய ஆகும். பார்த்துருக்கீங்களா? ஆப்ஷன் வந்து ப்ராஃபிட் ஆச்சுன்னா 5000 10,000 ப்ராஃபிட் ஆகும். ஆனால் நீங்கள் டெய்லி வந்து பண்ணி 1000 2000 லாஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு நாள் வந்து அந்த 5000 10,000 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ சேம் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரியே தான். ஓகே, ஆப்ஷன் செல்லர் தான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி. எனக்கு எல்லா நாளும் ப்ராஃபிட் தான். நீங்கள் வந்து எனக்கு பணம் கொடுத்துட்டே இருப்பீங்க. நான் வந்து ஒரு நாள் உங்களுக்கு எப்போயாவது ஆச்சு அப்படின்னா நான் பணம் திருப்பி கொடுப்பேன். ஓகே, இதுதான் வந்து கான்செப்ட். இதனால தான் வந்து ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி 80% வந்து நீங்கள் லாஸ் பண்ணுறது தான் வந்து சான்சஸ் இருக்குது. இதை வந்து ஒரு கால்குலேஷனாக சொல்லணும்னு வைங்களேன். ஒரு கால்குலேஷனாக நான் சொன்னோம் அப்படின்னா இப்படி சொல்லலாம். இதை வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். நீங்கள் ஆப்ஷன் பை பண்ணுறப்ப எப்படி வாங்குறீங்க? இப்போ 1 லட்ச ரூபா இருக்க பொருளை வந்து 1000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க இல்லையா? நான் சொன்ன மாதிரி இப்போ 21,000 ரூபா இருக்க நிஃப்டியை நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்க? 9 ரூபாய்க்கு வாங்குறீங்க இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான். இப்போ 1 லட்ச ரூபா இருக்க பொருளை வந்து 1000 ரூபாய்க்கு வாங்க முடியும். அப்போவே நம்ம யோசிக்கணும் இல்லையா? 1 லட்ச ரூபா இருக்க குவான்டிட்டி வந்து ஒருத்தன் 1000 ரூபாய்க்கு தரானே அப்படின்ற போதே நம்ம யோசிக்கணும். ஆனால் நம்ம யோசிக்க மாட்டோம். நான் சொல்கிற மாதிரி பண்ணி பார்க்கலாமா? இப்போ 1 லட்ச ரூபா இருக்க ஒரு பொருளை வந்து எனக்கு 1000 ரூபாய்க்கு தர்றாங்க. நிஃப்டி வந்து இப்போ 1 லட்ச ரூபாவில் இருக்குது. ஓகே, அதை நான் வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். இப்போ நிஃப்டி வந்து 1%. இப்போ 1%ன்றது வந்து நார்மல் தான். ஓகே, டெய்லி பார்த்தீங்கன்னா 1.5% 2% வந்து மார்க்கெட் வந்து அப் டவுன் ஆக தான் செய்யும். அது வந்து நேச்சர். ஓகே, நேச்சர் ஆஃப் த மார்க்கெட் எப்போ நடக்கிறது தான். இப்போ 1 லட்ச ரூபாவில் வந்து 1% டவுன் ஆச்சுன்னா நிஃப்டி எவ்வளோ இருக்கும்? 99,000 இருக்கும் இல்லையா? 1% வந்து மைனஸ் ஆயிடுச்சு. அப்படின்றப்போ என்னோடய ப்ராஃபிட் என்ன ஆகும்? அதாவது என்னோடய 1000 ரூபா என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆகிடும். ஆனால் அங்கே 1% தான் ஆகுது. உண்மை தான். இப்போ அந்த 1 லட்ச ரூபா வந்து 1% அப் ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோடய 1000 ரூபா வந்து 2000 ரூபா ஆகும். உண்மை தான். ஆனால் 1% டவுன் ஆச்சுன்னா இல்லையா? டவுன் ஆச்சுன்னா மிச்சம் மீதி எல்லாம் மொத்தமும் 0 ஆகிடும். உண்மையா இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஆப்ஷனில் நடக்கிறது. ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கன்னா, நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நிஃப்டி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை % வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் பண்ணி பாருங்கள். ஓகே, நார்மலாக வந்து 1 or 2% வந்து அது ஆக தான் செய்யும். ஓகே, நான் முன்னாள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை கூட கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் வந்து அப் ஆயிருக்கு நிஃப்டி. ஓகே, அது வந்து கிட்டத்தட்ட 2% 2.5%. ஆமாம், 2% கிட்ட.
ஓகே, அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் 1 or 2% வந்து ஆக தான் செய்யும். அப்படின்றப்ப நீங்கள் யோசிக்காமல் ₹1,00,000 இருக்கிறத ₹1000 கொடுத்து நம்ம வாங்குகிறோம். அது வந்து அதுக்கு அது சின்ன லாஸ் தான். ₹1,00,000ன்றது 99,000, ₹1000 கம்மி, அவ்வளோதான். ₹1000 தான் போயிருக்கு, சின்ன லாஸ் தான். ஆனால் ₹1000 கொடுத்து வாங்கின எனக்கு அது வந்து பெரிய லாஸ். ஓகே, இங்கே வந்து 1% அப்படின்னா எனக்கு வந்து 100%. ஓகே, எனக்கு வந்து மொத்தமாக 0 ஆகிடும். ஈவன் 0.5% போனால் கூட என்னதில் பாதி காலி ஆகிடும். 0.5% போனால் கூட என்னதில் ₹500 காலி ஆகிடும் இல்லையா? ஸோ இப்படி தான் வந்து அங்கே நடக்கும். ஆனால் இதை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்லாமல் நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணுங்கள், நாங்கள் டெய்லி கால்ஸ் கொடுத்துட்றோம், இதை தான் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். ஓகே, அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஓகே, இந்த ரேஞ்சு தான் அவங்க கொடுக்குற கால்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி. நீங்கள் அந்த ஸ்ட்ரைக்கை வந்து வாங்குறீங்க, இந்த மாதிரி 1%லேயே வந்து உங்கள் டோட்டலாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காலி ஆகிடும். ஓகே கைஸ், ஸோ இதனால தான் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது. சரி, அந்த மாதிரி இன்க்ரீஸும் ஆகுது இல்லையா? இப்போ நான் உண்மைதான், நானே வந்து ஒரு நாளைக்கு 5,000 10,000 நான் ப்ராஃபிட்லாம் பார்த்துருக்கேன், ஒரு நாள் அடுத்த நாளுக்கு. அது எப்படி நடக்குது? இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து டைம் வேல்யூ நான் சொன்னேன் இல்லையா? அந்த டைம் வேல்யூ பொறுத்து நம்மளோட ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது எப்படி ஆகுது அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. இப்போ வந்து எனக்கு நேற்று ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார், அவர் மீட்டிங்கில் இருப்பார்னு நினைக்கிறேன். இப்போது அவர் பேர் வேண்டாம். ஓகே, ஒருத்தர் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தார், அவர் மீட்டில் தான் இருப்பார் ஐ திங்க். ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வியாழக்கிழமை வந்து நான் ஒரு ஸ்ட்ரைக் வாங்கினேன் சார், ஆப்ஷன் பையிங்கில் தான் ஸ்ட்ரைக் வாங்கினேன். அவர் வந்து ₹4 வாங்கியிருக்காரு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ₹9 ₹4 கூட இருக்குது. அவர் வந்து ₹4 வாங்கியிருக்காரு வியாழக்கிழமை காலையில். வியாழன் வெள்ளி வந்து நிஃப்டி நல்ல மூவ்மெண்ட் தான். அப்படின்றப்போ வியாழக்கிழமை ஈவினிங் வந்து அவர்கிட்ட வாங்கின ₹4 ஸ்ட்ரைக் வந்து ப்ரீமியம் வந்து ₹19 ஆயிடுச்சு. அவர் டீசெண்டாக விற்றுட்டு வெளில வந்துட்டார். வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்துருக்காரு, அந்த அவர் வாங்கினார் இல்லையா, ₹4 ₹19 போனது, அது வந்து ₹200 போயிடுச்சு. அவர் வந்து என்ன சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு கால் பண்ணார். அது எப்படி நடக்குது இல்லையா? அது எப்படி ₹4 ₹19 போய் அடுத்த நாளே வந்து ₹200, 200 எவ்வளவு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ராஃபிட்டு. ஸோ அந்த மாதிரி எப்படி நடக்குது அப்படின்றத இதை பார்க்கலாம். அது இப்போ தான் டைம் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இங்கே நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, இதுதான் நீங்கள் வாங்கின ஸ்ட்ரைக்குனா இந்த 21,300 சிஇனா கால் ஆப்ஷன், பிஇனா புட் ஆப்ஷன் இல்லையா? உங்களுக்கு தெரியும் பண்ணவங்களுக்கு. ஸோ 21,300 கால் ஆப்ஷன் வந்து நீங்கள் பை பண்ணுவீங்க. இது வந்து நிஃப்டி ஸ்பாட்டு. இன்றைக்கி வந்து 21,456 நிஃப்டி இருக்குது. இது வந்து ப்ரீமியம், இந்த 21,300 ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ₹50 இன்ட்டு 50. ஓகே, நீங்கள் கிட்ட ₹2,500 வரும் இல்லையா? ஸோ 2,500 கொடுத்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஓகே ரைட். இதில் வந்து எப்படி எனக்கு கால்குலேட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நிஃப்டி ஸ்பாட் வந்து 21,456 இருக்குது. இது வந்து 22,000 போகணும் இல்லையா? எப்போவுமே வந்து மார்க்கெட் அப்பில் போனால் தான் நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கியிருக்க உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு. ஸோ நிஃப்டி ஸ்பாட் வந்து 21,000 21,456 22,000 போகணும். அது வந்து 2 டேஸில் போகுதுன்னு வச்சுப்போம். 2 டேஸில் 21,456 22,000 போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கின ₹50 ப்ரீமியம் வந்து ₹100 ஆகிடும். டபுள் ஆகிடும். அப்படியே 2 நாளில் போச்சு அப்படின்னா அதே டிஸ்டன்ஸ் தான், ஆனால் ஒரு நாள்லேயே போயிடுச்சு. மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து ஸ்பீடாக இருக்குது. ஒரே நாளில் போயிடுச்சுன்னு வச்சுப்போமே, ஒரே நாளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 பாயிண்ட்ஸு ஓகே ட்ராவல் ஆகி 22,000 போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கின ₹50 ப்ரீமியம் வந்து ₹200 ஆகிடும் அடுத்த நாளே. இதே 1 ஹவரில் இதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, 1 ஹவரில் 900 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 22,000 போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கின ₹50 ப்ரீமியம் வந்து ₹400 ஆகிடும் 1 ஹவரில். இப்போ 400 இன்ட்டு இப்போ ₹50 வாங்கிருப்பீங்க அப்படின்னா ₹350 ப்ராஃபிட்டு. 350 இன்ட்டு 50 எவ்வளவோ அந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நடந்துடும். இந்த மாதிரி தான் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதை நம்ம டைம் வேல்யூக்கு வந்து நம்ம ரியல் டேட்டா எடுத்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, அதை நான் ஃபியூச்சரில் நான் பண்ணி காட்டுறேன். இந்த டைம் வேல்யூ எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அதுக்குன்னா இதுக்கு ஃபார்முலா இருக்குது. நம்ம ஃபார்முலா போட்டு ரியல் டேட்டா எடுத்து கால்குலேட் பண்ண முடியும், நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து அந்த ஸ்பீட் இருக்குது. ஸோ அதனால் இதோட மார்க்கெட்டோட ஸ்பீடை பொறுத்து உங்களை ப்ரீமியமும் வந்து டபுள் ஆகிட்டே போகும், மல்டிபிள் ஆகும். ஓகே, அதெல்லாம் சரி. இப்போ இந்த நிஃப்டின்ற ஸ்பாட்டு 22,000 போகாமல் ஒரு 500 பாயிண்ட் பின்னாடி போயிடுச்சுன்னு வச்சுப்போமே, 20,500 போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா என்னோடய ₹50 ப்ரீமியம் வந்து ₹4 ₹5 போயிடும். ஸோ இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, நிஃப்டியோட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பொறுத்து தான். மேபி இப்படியும் ஆகலாம் இல்லையா? எனக்கா டவுன் ஆகாமல் போயிட போகுது. டவுன் ஆச்சு அப்படின்னா உங்களோட ப்ரீமியம் வந்து ₹50 இருக்குது, அப்படியே ₹4 ₹5 போயிடும். ஓகே, ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, போனது தான். ரைட். ஸோ இப்படி தான் வந்து மூவ்மெண்ட் இருக்கும். ஆப்ஷன் பையிங் பண்ணாலும் செல்லிங் பண்ணாலும் சரி. செல்லிங்கில் வந்து நீங்கள் சைடு வேஸில் போனாலும் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. செல்லிங் வந்து பெரிய டாப்பிக்கு. ஸோ நீங்கள் அதுக்கு அதோட ப்ரைஸும் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதை பொறுத்து அதை நம்ம வந்து இன்னொரு கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து பெரிய டாபிக். ஓகே, ஸோ நல்ல இதில் பார்க்கலாம். ஆனால் ஆப்ஷன் பையிங் பண்ணிங்கன்னா இதுதான் உங்கள் நிலமை. அதோட ஸ்பீடு வந்து இப்படி தான் இருக்கும். பட் சேம் டைம் உங்களோட லாஸும் ப்ராஃபிட்டும் வந்து இதே மாதிரி தான் கால்குலேட் ஆகும்.
சரியா? சரி, இப்போ நான் பண்ணி காமிச்சேன். அதாவது நான் கால்குலேட்லாம் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போது நான் சொல்கிற மாதிரி நான் எடுக்கிற ஒரு ட்ரேடு அது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நான் ட்ரேட் பண்ணுறேன்னா இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பண்ணுவேன். இன்ட்ராடே இதெல்லாம் பண்ண மாட்டேன், ஆப்ஷன் பையிங்கில் பண்ண மாட்டேன். ஆப்ஷன் பையிங் என்கிட்ட ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது, நான் அதை பண்ணுறதும் இல்லை. ஓகே, ஸோ நான் அதை பண்ணுறதில்ல. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்னோடய ட்ரேட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் இன்ட்ராடே ஸ்டாக்ஸில் இன்கேஸ் பண்ணுறேன்னு வச்சுப்போவேன், நான் எப்படி என்ட்ரி அடிப்பேன், என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் யூஸ் பண்ணுற இந்த டூல் ஆக்சுவலி யூடியூப்பில் இருக்குது. ஆனால் அதில் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஓகே, ஸோ என்னோடய ட்ரேடிங் ஷீட் இதுதான். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது அப்படின்னா, ஏதாவது நிஃப்டி 50 50 ஸ்டாக்ஸ் இருக்குது இல்லையா? ரைட், ஸோ ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? கேன் யூ சி? சாட்டில் சொல்லுங்கள், ஸ்க்ரீன் தெரியுதா? வியூ ஆகலையா? மாறி அப்படி இப்போ வியூ ஆகுதா? நோ. ஓகே 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 ஓகே, யா. ஸோ இப்போ வியூ ஆகுது இல்லையா? ஸோ இதில் என்ன காட்டும் அப்படின்னா, சிம்பிள். நான் மார்னிங் 9:20க்கு ஓகே 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிரும். ஸோ 9:20க்கு நான் இந்த சீட் ஓப்பன் பண்ணுறேன்னு வைங்களேன், இதில் எனக்கு காட்டும் எந்த ஸ்டாக்கெல்லாம் நான் பை பண்ணலாம், எந்த ஸ்டாக்கெல்லாம் நான் செல் பண்ணலாம் அப்படின்றத இதுவே காட்டும் எனக்கு. நான் எந்த அனலைசிஸும் ஆனால் நான் பண்ணிட்டேன் முன்னாடி நான் அதாவது இது பண்ணி ஃபார்முலாலாம் இருக்குது. இது அப்படியே அப்டேட் ஆகலை, பண்ணி ஃபார்முலாலாம் இருக்குது. ப்ளஸ் என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் நம்ம தான் கால்குலேட் பண்ணிக்கணும். அதை நான் சொல்லித்தரேன் எப்படி பண்ணுறது அப்படின்றது. ஓகே, ஸோ இப்படி தான் கால்குலேட் ஆகும். இப்போ இங்கே காட்டுது பார்த்தீங்களா, சாரி டைட்டன் இருக்கா? ஸோ டைட்டன் செல்லு காட்டுது, HCL டெக்கு. இப்போ நான் ஒன்று எடுத்து காட்டுறேன். HCL டெக் இருக்கு இல்லையா, இங்கே பை காட்டியிருக்கு. இது என்றைக்கு அப்படின்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட் எப்போ முடிஞ்சது, வெள்ளிக்கிழமை முடிஞ்சது. இது வெள்ளிக்கிழமைக்கான டேட்டா. ஓகே, அன்னைக்கு காலையில் இதில் அப்டேட் ஆகிடும். ஸோ HCL டெக் பைன்னு காட்டுது, எங்கே பை சிக்னல். அப்போனா நான் அந்த ஸ்டாக் பை பண்ணலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த அனலைஸும் பண்ண வேண்டாம். இந்த டூல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயே காட்டிடும் நீங்கள் எதை பை பண்ணணும், செல் பண்ணணும், எல்லாத்தையும் காட்டாது. நல்லா பாருங்கள், இத்தனை ஸ்டாக் இருக்குது. ஆனால் ஒரு 5-6 ஸ்டாக் மட்டும்தான், மேக்ஸிமம் 10 ஸ்டாக்கு அவ்வளோதான் காட்டும் பை செல் அப்படின்றது. நீங்கள் பையும் பண்ணிக்கலாம், செல்லும் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்றப்போ இங்கே என்ன சொல்லுதோ அதை அப்படியே போய் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்க்குறோம் ரியல் டைமில் அப்படியே. இப்போ HCL டெக் பைன்னு காட்டுது. ஓகே, யா. ஸோ இதான் என்னோடய டிமேட் அக்கௌண்ட்டு. நான் HCL டெக் நான் எடுக்க போகிறேன். நான் HCL டெக்கில் ட்ரேட் பண்ணியிருந்தா என்ன ஆகிருக்கும்? இந்த இருக்கு இல்லையா HCL டெக்கு, இது என்ன சொல்லியிருக்குன்னா எனக்கு பை பண்ணியிருக்கேன், பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கு. ஓகே, யா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எத்தனை பர்சன்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட 0.26%. ஓகே, மொத்த குவான்டிட்டியில் 0.26% அப் ஆகிருக்கு. என்றைக்குன்னா வெள்ளிக்கிழமை. நான் இதை பார்த்து நான் ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்றத பார்க்கலாம்.
ஸ்டில் லோடிங். ஓகே, ஸோ இங்கே வந்து டே கேண்டில் இருக்குது இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பாயிண்ட்ஸு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட 70 பாயிண்ட்டு. ஓகே, எனக்கு வந்து 70 பாயிண்ட்ஸ் வந்து HCL டெக் வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு 70 ரூபா. ஓகே, இதை நான் பை பண்ணியிருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 70 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்துருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் மை குவான்டிட்டி அப்படின்றப்போ இப்போ 70 ரூபான்னு வைங்களேன், நான் என்ன அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். HCL டெக் இருக்கு இல்லையா? இங்கே நான் வந்து பை போகிறேன் அப்படின்னா இங்கே காட்டும். இங்கே என்ன காட்டுதுன்னா இப்போது இன்ட்ராடேயில் நமக்கு லீவரேஜ் இருக்கும். லீவரேஜ்னா என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா லாங் டைம் பண்ணுறேன்னு வைங்களேன், ஒரு லீவரேஜும் கிடையாது. இப்போது இன்றைக்கி வந்து HCLோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா இங்கே காட்டுது பாருங்கள் 1491 ரூபா. இப்போ நான் லாங் டைமுக்கு வாங்கி ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 1491 ரூபாய் நான் பே பண்ணி ஆகணும் ஒரு குவான்டிட்டிக்கு. ஓகே, இங்கே எத்தனை குவான்டிட்டி வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ 10 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி அப்படின்னா 14,913 ரூபா. ஓகே, 14,913 ரூபா நான் கொடுத்தே ஆகணும். இது வந்து லாங் டைமில் தான். அதே நான் இன்ட்ராடேக்கு பண்ணுறேன்னு வைங்களேன், இப்போ 14,993 ரூபா வந்து 10 குவான்டிட்டிக்கு லாங் டைமில். இப்போ நான் இன்ட்ராடே பண்ணுறேன்னு வைங்களேன், எனக்கு 2,982 ரூபா போதும், கிட்டத்தட்ட 3,000 ரூபா இருந்தால் போதும். ஓகே, 10 குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிற மாதிரி இந்த ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மினிமம் 30 குவான்டிட்டிலேருந்து 50 குவான்டிட்டி வாங்கணும். ஓகே, நான் சொல்கிற மாதிரி 30 குவான்டிட்டி வாங்கணும்னு வச்சுப்போம். 30 குவான்டிட்டி கிட்டத்தட்ட 8,947 ரூபா தான் இருக்குது. ஓகே, மினிமம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 10 ரூபா 20 ரூபாய் கொண்டு வந்துருப்பீங்க இல்லையா? 10,000 20,000 நம்ம கையில் இருக்கும். ஸோ பண்ணுறப்ப 30 குவான்டிட்டி இல்லை, நீங்கள் 60 குவான்டிட்டி கூட வாங்கலாம். இப்போ 20,000 கூட இல்லை அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணி வரக்கூடாது. ஓகே, யா இப்போ 20,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 17,000 ரூபா தான் நமக்கு தேவைப்படுது 60 குவான்டிட்டி வாங்குறதுக்கு. எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா 70 பாயிண்ட்ஸ். ஓகே, 70 ரூபா எனக்கு ப்ராஃபிட். அப்போது 60 பாயிண்ட்டுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? 17,000 ரூபா. ஸோ அப்படின்றப்போ நான் பண்ணியிருந்தால் எவ்வளோ ப்ராஃபிட்? கிட்டத்தட்ட 4,200 ரூபா. இது வந்து ஒரு நாளில், அதாவது காலையில் 9:15 3:15 இந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். ஆனால் இதை நான் சொல்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இங்கே வந்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நான் லாஸ் பண்ணுறேன் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 4,500 எனக்கு ப்ராஃபிட்டு இன்கேஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா இதை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே HCL டெக் வந்து நான் ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு லாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோமே, நான் காலைல 9 ஹவர் ட்ரேட் எடுத்திருக்கேன், ஒரு 3 மணி ஆயிடுச்சு, ஆனாலும் என்னதில் ஒரு 300 400 ரூபா லாஸ்லேயே இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே அதை வந்து அதே குவான்டிட்டியும் நம்ம லாங் டைம் கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை குவான்டிட்டியை குறைச்சிக்கிட்டும் லாங் டைம் கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ இன்ட்ராடே இருக்குது இல்லையா, இதை அப்படியே வந்து லாங் டைம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ட்ரேட் ஆகும்போதே. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா லாங் டைமுக்கு என்ன அமௌண்ட்டோ அதை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த குவான்டிட்டி வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த எல்லா நாளும் வந்து இது லாஸ்ட்லேயே போகாது இல்லையா? எப்போ ப்ராஃபிட் ஆகுதோ அப்போது நீங்கள் அதை ப்ராஃபிட்டை பார்த்துட்டு நீங்கள் விற்றுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் பே பண்ண ட்ரேட் எடுத்த அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும், உங்களுக்கான ப்ராஃபிட்டும் உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகே, இந்த இன்ட்ராடேயில் ஸ்டாக்ஸ் இன்ட்ராடே பண்ணும்போது ஸோ இதில் ட்ரேட் எடுக்கிறது ஈஸி, ப்ராஃபிட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராஃபிட் வரும். லாஸ் ஆனாலும் இந்த மாதிரி உங்களால் அடுத்தடுத்த டேக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி உங்களோட லாஸ் வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஓகே, இது இன்ட்ராடேயில். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் அன்னைக்கு மார்னிங் வந்து இந்த ஷீட்டில் வந்து இதாகிடும். ஓகே, இண்டிகேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதில் எதுவும் சேஞ்செலாம் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃபார்மாஸ் எல்லாம் ஆட் ஆகிருக்கு. நான் இந்த சீட்டை வந்து ஷேரும் பண்ண முடியாது, அது கூகுள் ஷீட், அது வந்து எக்ஸலில் கிடையாது. கூகுள் ஷீட் என்ன பண்ணலான்னா நான் உங்களுக்கு சொல்லி நான் எப்படி க்ரியேட் பண்ணுறதா சொல்லி காட்டிடுவேன். ஆக்சுவலி நான் யூடியூப்பில் இருக்குது, அதை பார்த்தும் பண்ணலாம், இல்லைன்னா நானே லைவாக வந்து செஞ்சு காமிச்சிடுவேன். இது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது இந்த ஷீட்டை அப்படின்றத செஞ்சு காமிச்சிடுவேன். ப்ளஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ், அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸும் வைக்க முடியும். ஓகே, லாஸ் ஆகி நான் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்றது வந்து நீங்கள் பணம் இருந்தால் பண்ணலாம், ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பணமும் உங்களுக்கு தேவைப்படும், அது உண்மை தான். அப்படி இல்லை நான் வந்து
அப்போயே வந்து நான் மினிமம் லாஸ் வந்து பார்த்தோன்னே நான் வந்து செல் பண்ணிட்டு வெளில வந்துடுறேன் அப்படியும் வர முடியும், அதுவும் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ யூடியூப்பில் வந்து இந்த க்ரியேட் பண்ணுற வீடியோலாம் இருக்கும், இந்த ஷீட்டை க்ரியேட் பண்ணுற வீடியோ அதெல்லாமே இருக்கும். ஆனால் வந்து ஸ்டாப் லாஸ் டார்கெட் கால்குலேட் பண்ணுறது அதெல்லாம் இருக்காது. தென் இன்னொன்று பண்ணோம் அப்படின்னா இன்னொரு விஷயமும் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் வந்து நம்ம டார்கெட் வைக்கிறோம் இல்லையா, இப்போ நான் இங்கே என்ட்ரி ஆகிறேன் அப்படின்னா இங்கே தான் எக்ஸிட் ஆகணும்னு இல்லை, அந்த டார்கெட் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணவும் முடியும். இப்போ நான் நாளைக்கு கூட இந்த ஸ்டாக் வந்து மேபி இன்னொரு 30-40 பாயிண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அப்படின்றப்போ நான் வந்து அதை மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா. ஸோ அப்படின்றப்போ அதையும் பண்ண முடியும். அது எப்படின்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணால் தான் பண்ண முடியும், பட் அப்படியும் பண்ணி எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் அதுக்கு வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். பட் கேரி ஃபார்வர்ட் பண்ணிங்க அப்படின்னா அதோட மொத்த பாயிண்ட்ஸையும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும், ப்ராஃபிட் வந்து இன்னும் அதிகமாகும், சேம் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாகும். ஓகே, இதை நான் சொல்லிக் கொடுக்குற ரீசன் என்ன அப்படின்னா அஸ் அ பிகினராக தைரியமாக பண்ணலாம். இதுக்கு நான் எதுவும் அனலைஸ் பண்ணேன். இப்போ நான் ட்ரேட் எடுத்தேன், இப்போது இதுதான் ப்ராஃபிட், இதுதான் நான் சொல்லிட்டேன், ட்ரேட் எடுத்த ரிசல்ட்டை நான் காமிச்சிட்டேன், இதுதான் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி. இதுக்கு நான் என்ன அனலைஸ் பண்ணேன் இல்லையா, நான் அனலைஸ் பண்ணது என்ன, நத்திங், ரைட். ஸோ ஒன்றுமே அனலைஸ் பண்ணல, நான் டேரெக்டாக போய்ட்டு என்னோடய ஷீட்டை ஓப்பன் பண்ணேன், எனக்கு அது சொல்லிச்சு என்னோடய சிஸ்டம், அவ்வளோதான். ஸோ என்னோடய சிஸ்டம் சொல்லுது இதுதான் பை இதுதான் செல்லு அப்படின்றது, நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். இன்கேஸ் அதாவது லாஸ் ஆகும், உண்மை தான், லாஸ் ஆகிறப்ப எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். இன்கேஸ் இல்லை அதெல்லாம் நான் பண்ண முடியாது, நான் ஸ்டாப் லாஸ் வச்சு விற்றுட்டு வெளில வரேன் அப்படின்னாலும் வர முடியும். ஓகே, சிம்பிளாக நீங்கள் சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ண தேவையில்ல, இண்டிகேட்டர் பார்க்க தேவையில்ல, இந்த மாதிரி சிஸ்டம் தான். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபார்முலா வச்சு இது அதுவாக வந்து கால்குலேட் ஆகி வருது. இப்படி என்ன ஃபார்முலா இருக்குது, எப்படி அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறது, எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் டார்கெட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, எப்படி நான் மேனேஜ் பண்ணுறது லாஸை, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதில் வந்து இதே மாதிரி இப்போ நான் இன்ட்ராடேக்கு மட்டும் சொன்னேன், இதே மாதிரி ஸ்விங்குக்கும் இருக்குது. ஓகே, ஆப்ஷன்ஸுக்கும் இருக்குது, லாங் டேர்முக்கும் இருக்குது. இப்போ நம்ம லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நான் போட்டுட்டு 10 வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணுமானா இல்லை, இதே மாதிரி டார்கெட் வைக்க முடியும். எப்படி அப்படின்னா நம்ம லாங் டேர்முக்கும், ஓகே, லாங் டேர்முக்கும் இதே மாதிரி டார்கெட் வச்சு மார்க்கெட் வந்து அந்த டார்கெட்டை ரீச் ஆனோடனே நீங்கள் செல் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். இது ஏன் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே, நீங்கள் எப்படி தான் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணாலும் உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்க எல்லா ஸ்டாக்கும் வந்து ப்ராஃபிட் கொடுக்காது நீங்கள் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ. ஓகே, அப்படின்றப்போ சில ஸ்டாக்ஸ் வந்து லாஸ்லேயே இருக்கும். அது லாஸ்லேயே இருக்கிறதுக்கு பதிலாக அதை விற்றுட்டு அந்த பணத்தை கொண்டு போய் நல்லா மூவ் ஆகிற ஸ்டாக்ஸில் போட்டோம் வைங்களேன், ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா. சும்மா அதுலேயே லாஸ்ட்லேயே கிடக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த லாங் டேர்முக்கும் நம்மளால் இதே மாதிரி ஷீட் கொடுத்துருவோம், அங்கே சொல்லும் எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து லாங் டேர்முக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி அது காட்டும். நீங்கள் டேரெக்டாக போய் அந்த ஸ்டாக்கை பை பண்ணிக்கலாம். ஓகே, நான் அதை சொல்லும்போது அதை நான் இதே மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் என்ன ஆகுது அப்படின்றத. தென் அதுக்கப்புறம் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஓகே, சரி, இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டாக்குக்கு பார்த்தோம், இப்போ இன்னொரு ஸ்டாக்கு வேணால் நம்ம பார்க்கலாம். அவுட் ஆஃப் ஃபிக்ஸ் டார்கெட் நான் சொல்கிறேன் ப்ரோ, கூகுள் ஷீட் கொடுப்பீங்களா? கொடுத்துடலாம். கூகுள் ஷீட் வந்து யூடியூப்லேயே இருக்குது, நீங்கள் பார்த்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத. இன்னொரு ஸ்டாக் எது செல்லு காட்டுது, டைட்டனா, ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து செல் காட்டியிருக்கு இல்லையா. இப்போ நான் பைக்கு பார்த்தேன், அதே மாதிரி செல்லுக்கு பார்த்துடலாம். ஹெச்டிஎஃப்சி எல்லாமே வந்து ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கு போல் அவங்களுக்குள்ள. ஸோ அதனால தான் வந்து அந்த மூமெண்ட்லாம் வந்து மூமெண்ட்டாக இருக்குது. எல்லா ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக்ஸ் எல்லாமே மூமெண்ட் நல்லாயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஓகே, இது வந்து சரியான டவுனு. ஓகே, கிட்டத்தட்ட 1.5% மேலே டவுன் ஆகிருக்கு. ஸோ என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்தராக வந்து நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, கேண்டில் ஸ்டிக்ஸு அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் டூல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுவே காட்டும், அவ்வளோதான். இந்த டூலை மட்டும் நம்ம கரெக்டாக அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து ஃபார்முலா கரெக்டாக தப்பு இல்லாமல் போட்டு நம்ம ஒன்ஸ் அவ்வளோதான். ஒரு டைம் நம்ம பில்டு பண்ணிட்டோன்னா லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மாதிரி 9:15 வந்து இது வந்து சீட்டு ரெடி ஆகிடும். ஓகே, அப்டேட் ஆகிடும். நீங்கள் ஒரு டைம் ஓப்பன் பண்ணிட்டு ரீலோட் பண்ணுறீங்க அப்படின்னா
அதுவே காட்டிடும் எந்த ஸ்டாக் தான் நீங்கள் பை பண்ணலாம் செல் பண்ணலாம் அப்படின்ற அதுவே காட்டிடும். ஆனால் 9:20க்கு மேலே தான் வந்து நம்ம என்ட்ரு ஆகணும். ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து வாலட்டிலிட்டி இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ 9:20க்கு மேலே நான் சொல்லுவேன் என்ன என்ட்ரி அப்படின்றத நான் கால்குலேட் பண்ணி சொல்லி தருவேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக என்ட்ரி ஆகிடலாம். டார்கெட்டு ஸ்டாப் லாஸை போட்டு வச்சுட்டு அப்படியே லேப்டாப் மூடிட்டு எந்திச்சு வேலைக்கு போயிடணும், அவ்வளோதான். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் ஓப்பன் வச்சு பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா லாஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அதோட டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். அதை போட்டுட்டு அப்படியே எந்திச்சு போயிடணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் இங்கே ப்ராஃபிட்டே வரும். நீங்கள் மார்க்கெட்டை நான் அது யாரோ சொன்னாங்க எனக்கு, நம்ம என்றைக்கு பார்க்காம இருக்கோமோ அன்றைக்கி தான் ப்ராஃபிட் வரும், பார்த்தோன்னா ப்ராஃபிட் வராது. ஓகே, இது வந்து நிறையா பேருக்கு ஒத்துப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் வரும், பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வராது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பார்க்காதீங்க, ரைட். ஸோ நானும் பார்க்குறதில்ல. ஓகே, நானும் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நாங்கள் போய்ட்டு இதை பார்த்தேன் அப்படின்னா அவ்வளோதான் இல்லையா. ஸோ நான் இதுவும் சேம் ஒரு 25 பாயிண்ட் கிட்டத்தட்ட. ஓகே, 25 பாயிண்ட் நம்ம என்ன இதுன்றதை பார்த்துக்காங்க. ஓகே, இதுக்கு எவ்வளோ செலவாகும், அதே மாதிரி ஒரு 30 குவான்டிட்டி வாங்கணும்னு வச்சுப்போமே HDFC லைஃப். இதில் என்ன விஷயம்னா செல் பண்ணுறதுல ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஓகே, அதை நான் பை பண்ணுறப்ப சொல்லலை. ஓகே, செல் பண்ணுறதுல என்ன அப்படின்னா செல் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் நம்ம இன்ட்ராடேனாலே அதே லீவரேஜ் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு 30 குவான்டிட்டி வச்சுப்போம், கிட்டத்தட்ட 4000 எவ்வளோ தான். அப்போ நம்ம 60 குவான்டிட்டி கூட வாங்கிக்கலாம். ஓகே, 8700 தான், அவ்வளோதான் வருது. ஓகே, ஸோ அப்படின்றப்போ இதே மாதிரி தான் நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு என்ன ப்ராஃபிட்டோ அந்த ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிரும். இன்கேஸ் செல் பண்ணுறது வந்து லாஸ் ஆச்சுன்னு வைங்களேன், ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா லாங் டைம் கொண்டு போய் செல்லிங்கில் வச்சுக்க முடியாது. ஓகே, லாங் டைம் வந்து பையிங்க்கு மட்டும்தான். நீங்கள் ஸ்டாக்ஸை வந்து இப்படி ட்ரேட் பண்ணிட்டு அடுத்த நாள் கேரி ஃபார்வேர்ட், அதாவது செல் பண்ணிவிட்டு கேரி ஃபார்வேர்ட் பண்ண முடியாது. அடுத்த நாள் வந்து கேரி ஃபார்வேர்ட் பண்ண முடியாது, அதை எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் தெரியாமல் வேறு எந்த ப்ரோக்கரேஜ்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பெனால்ட்டி போட்டுருவாங்க. ஓகே, செபியிலேருந்து. செரோதாவில் பண்ண முடியாது, எனக்கு தெரிஞ்சு செரோவில் எடுத்துக்காது, எக்ஸிட் ஆகிடும், ஆர்டர் எக்ஸிக்யூட்டிவ் ஆகாது செரோதா எனக்கு தெரிஞ்சு. இதே நீங்கள் மித்த ப்ரோக்கரேஜில் எங்கேயாவது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து நான் கண்டிப்பாக சொல்லிடணும் இல்லையா. அதனால தான் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனால்ட்டி போட்டுருவாங்க. நீங்கள் செல் பண்ணிங்கன்னா அன்னைக்கு மட்டும்தான், அதை திருப்பி வந்து செல்லிங்லேயே வச்சுக்க முடியாது. அடுத்த நாள் அதுக்கடுத்த நாள் வந்து செல்லிங்லேயே கொண்டு போக முடியாது. இதே நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் பையிங்லேயே வச்சுக்கலாம், லாங் டைம் கொண்டு போய் பையிலே வச்சுக்கலாம். செல் பண்ணிங்கன்னா லாங் டைம் கன்வெர்ட் பண்ணும்போது அது பையாக தான் கன்வெர்ட் ஆகும், செல்லாக கன்வெர்ட் ஆகாது. ஓகே, செல்லிங்கில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. செல் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா அவ்வளோதான், ட்ரேடை விட்டுருங்க. அடுத்த நாள் செல்லிங்லேயே கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதான். அதே மாதிரி இப்போ 60 குவான்டிட்டி, அதே மாதிரி 20னா 1200. ஓகே, 1200 வந்து ப்ராஃபிட் ஆகிருக்கும் இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. இந்த ட்ரேடை அதாவது HDFC லைஃப்பில் நீங்கள் செல் எடுத்துருந்தீங்க அப்படின்னா, ஸோ வெள்ளிக்கிழமை இதுதான் நடந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்குது இந்த சீட் ஓப்பன் பண்ணுறது. அதை நீங்கள் வேணால் பாருங்கள், பார்த்துட்டு பேக் டெஸ்ட் நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்ஸும் எடுத்து அதெல்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கா, இல்லை ஸ்டாப் லாஸ் எதாவது அடிச்சிருக்கா அப்படின்ற பாருங்கள். எனக்கு கேட்டால் அந்த ஸ்டாக்ஸ் இன்ட்ராடேயில் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது வந்து ரேரு, ஸ்விங்கில் கூட அடிக்கும் அப்பப்போ. ஆனால் இந்த மாதிரி இன்ட்ராடே ஸ்டாக்ஸில் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது வந்து கொஞ்சம் ரேரு தான். மினிமமான டீசெண்டான ப்ராஃபிட்டை பண்ணிக்கலாம். லாஸும் வந்து எப்போயாவது தான் வரும். அப்படியே வந்தால் என்ன, நான் சொல்கிற மாதிரி லாஸுக்கு நான் வந்து சொல்லுவேன், கம்மியான பாயிண்ட்ஸ் தான் நான் லாஸ் வைப்போம். ஸோ அப்படின்றப்போ அதை நீங்கள் பெரிய லாஸாக இருக்காது. ஓகே, அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, யா. ஸோ மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருந்தது என்னோடய ட்ரேடு, என்னோடய சிஸ்டம்? ஸோ ஜஸ்ட் வந்து எப்படி சொல்கிறது, இன்ட்ராடேக்கு மட்டும்தான் கொடுத்தேன். இதே மாதிரி ஸ்விங்குக்கு இருக்குது, லாங் டைம் இருக்குது, இது ஆப்ஷன் பையிங் செல்லிங் எல்லாத்துக்கும் இருக்குது. ஓகே, ஸோ எனி அதர் டவுட்ஸ்? ஸோ ஒன்லி ஃபார் பிகினர்ஸ் தான். நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஆப்ஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட்லாம் வந்து பத்தாது. ஓகே, ஆப்ஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணுவோம். அதில் போய்ட்டு இந்த மாதிரி நம்ம 700 1000 அப்படின்றதெல்லாம் இதாக இருக்காது. ஓகே, ஸோ அதை நம்ம பெருசாக பண்ணுற மாதிரி இருக்கும். எதுலனா ஆப்ஷன்ஸ் பையிங் செல்லிங் பண்ணுறதில்ல. ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ். யூடியூப்பில் நாளைக்கு அப்லோட் ஆகிடும் ப்ரோ.
F1 ஸ்டாக்ஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கும் இதே மாதிரி தான், இதே மாதிரி ஷீட் தான் நான் கொடுப்பேன் அங்கே. ஆனால் என்ன, அங்கெல்லாம் ஸ்டெப்ஸ் வரும். இப்போ இங்கே வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அந்த இங்கேயுமே ஸ்டெப்ஸ் இருக்குது, நான் ஒன்றும் அதை சொல்லலை, எப்படி இருக்குன்னு மாடல் மட்டும் தான் காமிச்சேன். இந்த நீங்கள் ப்ரைஸை கொண்டு போய் நான் ஒரு ஷீட் கொடுப்பேன், எக்ஸல் ஷீட்டு, அதில் வந்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு காட்டும், டார்கெட் ஸ்டாப் லாஸ் அதுவே கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அதுதான் உங்களுக்கு டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் எல்லாமே, அதுதான் அது என்ன சொல்லுதோ நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு லாஸ் வந்திருக்கா அப்புறம் நிறையா வந்திருக்கு. அவையோ மேனேஜ் இப்படி தான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா. ஸோ என்றைக்கு நான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தனோ, ஸோ அன்றைக்கி தான் வந்து லாஸ் ரெடியூஸ் ஆச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நான் நிறையா லாஸில் தான் இருந்தேன். ஓகே, ஆல் ஸ்டாக்ஸ் சேம் ஃபார்முலா. எஸ், ஸ்டாக்ஸுக்கு வந்து சேம் ஃபார்முலா தான், நீங்கள் எதுவும் ஃபார்முலாலாம் போட வேண்டாம், அது ஆல்ரெடி போட்டு தான் இருக்குது. அது என்ன ஸ்டாக்கை சொல்லுதோ அந்த ஸ்டாக் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், மித்த எந்த ஸ்டாக்கும் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகே, ஸ்விங்குக்கு அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் மீட்டில் பேச சொல்கிறேன். ஸ்விங்குக்கு இருக்குது, ஆனால் ஸ்விங்குக்கு வந்து ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அதுலேயும் வந்து கரெக்டான ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ண முடியும். அது நான் சொல்கிறேன், எந்த வெப்சைட்டில் போய்ட்டு எங்கே எடுக்கணும், எப்படி ஸ்டாக் சூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். யா சரி, ஓகே. இதே மாதிரி நான் வீக்லி மீட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒவ்வொரு வீக்கும் வந்து இதே மாதிரி மீட் இருக்கும், ஏதாவது ஒரு டாபிக் இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து நான் ஆப்ஷன் பற்றி பேசணும், ஆப்ஷன் பையிங் செல்லிங் பற்றி பேசணும், தென் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசணும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இதே மாதிரி வேறு ஏதாவது கிளாஸ் இருக்கும், இதெல்லாம் ஓகே. வீக்லி கிளாஸ் யாருக்கு அப்படின்னா ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். ஓகே, இல்லை நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வீக்லி கிளாஸ் வந்து கற்றுக்கலாம், இதே மாதிரி நிறையா தெரிஞ்சுக்கலாம், ஃப்ரீ கிளாஸ் தான். ஓகே, யாருனாலும் வரலாம், தெரிஞ்சுக்கலாம், எல்லாம் ஓகே. தென் நான் வந்து டேரெக்டாக போய் நான் ட்ரேட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து கைட் பண்ணணும், நான் ட்ரேட் பண்ண போகிறேன், இதெல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ இன்ட்ராடே மட்டும் இல்லை, இன்ட்ராடே ஸ்விங்கு, ஆப்ஷன்ஸு, லாங் டேர்மு, ஸோ இதெல்லாமே ஈவன் எம்சிஎக்ஸ் கமாடிட்டியில் ஒரு செக்டார் வரும். ஸோ கமாடிட்டி இது வரைக்கும் நான் ட்ரேட் பண்ணோம், எனக்கு இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி கடைசி வரைக்கும் கைட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீக் வந்து அந்த மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அந்த மெம்பர்ஷிப் பற்றி இப்போ பார்க்கலாம். ஓகே, அதில் நம்ம என்ன கவர் பண்ணுவோம், ஸோ நம்ம எப்படி டீச் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். யா ஸோ ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா. ஸோ நம்ம எவ்வளோ நாள் வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணோம், பட் மெம்பர்ஷிப்புன்றப்போ நம்ம எல்லா ஸ்ட்ராட்டஜி எல்லா கைடன்ஸும் வந்து ஃப்ரீயாக கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் மெம்பர்ஷிப் வந்து தனியாக கொண்டு வரலாம். அதாவது நான் ட்ரேட் பண்ணுறேன்னா நீங்களும் வந்து எங்கள் கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணலாம், நான் பண்ண ட்ரேட் வந்து நீங்கள் எடுக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி என்ட்ரி ஸ்டாப்பில் தான் கிடைக்கும். ஸோ ஒரே மாதிரி தான் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து எப்படி டீச் பண்ண போகிறோம், மெம்பர்ஷிப் லெவலில் ஃப்ரீயாக கொடுத்தது நம்ம இவ்வளோ கொடுத்தோம், ஸ்விங்கு, லாங் டைமு, ஸோ அனலைஸ் பண்ணுறது எப்படி அதெல்லாம் ஓகே, யூடியூப் சேனல் மூலமாக ஃப்ரீயாக கொடுத்தாச்சு. ஸோ மெம்பர்ஷிப்பில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 2 லெவல் இருக்குது, ஒன்று பேசிக்கு, இன்னொன்று அட்வான்ஸு. ஓகே, ஸோ பேசிக்கில் என்னென்ன வரும், அட்வான்ஸ் என்னென்ன வரும் அப்படின்றத இதில் பார்க்கலாம். ஸோ பேசிக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் 5 நாள் ட்ரைனிங் தான். ஓகே, ப்ளஸ் நீங்கள் வந்து லைஃப் லாங் வந்து நம்ம குரூப்பில் இருக்கலாம், உங்களுக்கு என்ன ட்ரேடோ அதை நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். ஸோ என்ன ஆகுது உங்களுக்கு லாஸோ ப்ராஃபிட்டோ எதுனாலும் சரி, என்ன ஆச்சு ஏதாச்சுன்றதை நம்ம கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ லைஃப் லாங் வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுவோம். அதனால தான் நான் மெம்பர்ஷிப்னு வச்சேன், நாட் அ கோர்ஸுமே நீங்கள் 10 நாள் படிச்சு அப்படி போயிட்டு வாங்க அப்படின்றது இல்லை, இட்ஸ் எ மெம்பர்ஷிப். ஓகே, நீங்கள் எப்போனாலும் என் காண்டாக்டில் இருக்கலாம், என்கிட்ட எதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் மார்க்கெட் பற்றி. ஓகே, நான் தான் ட்ரேட் பண்ணுவேன், நீங்களும் பண்ண போகிறீங்க. ஓகே, உங்களுக்கு எதுனாலும் என்கிட்ட கேட்டுக்கலாம். அதனால தான் நான் மெம்பர்ஷிப்னு வச்சேன். ஓகே, நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ 5 days என்னென்ன வரும்னா, ஃபஸ்ட் டே என்டர்பிரனர்ஸ் மைண்ட் செட். இது எதுக்கு அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ பிஸ்னஸ் இல்லையா. ஸோ அப்படின்றப்போ பிஸ்னஸ் வந்து எப்படி நம்ம கண்டினியூ பண்ணுறது. ஓகே, ஒரு பிஸ்னஸாக பண்ணோம் அப்படின்னா பிஸ்னஸோட மைண்ட் செட் வரணும். இப்போ நார்மலாக வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு பணம்னா என்னன்னு தெரியணும், பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும். அது தெரியாமல் நீங்கள் என்ன தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாலும் அதை வேஸ்ட் பண்ணிடுவீங்க. நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுவீங்க உண்மை தான், அதை கொண்டு போய் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் டே வந்து என்டர்பிரனர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், நார்மல் பீப்புளுக்கும் ஒரு என்டர்பிரனருக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்றதான் ஃபஸ்ட் டே ப்ரோக்ராமாக இருக்கும். தென் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஃபுல் வியூ இருக்கும், லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஸ்டாக்ஸ். ஓகே, தென் சூப்பர் ஸ்விங் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி, ஸ்விங் ட்ரேடுக்கும் இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நான் சொல்லி கொடுத்துருவேன். தென் சில்வர் மைக்ரோ அப்படின்ட்டு இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா, ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க இல்லையா,
அதே அதே அமௌண்ட் தான் வரும். ஓகே, ஸோ அதே அமௌண்ட்டில் நீங்கள் சில்வர் மைக்ரோ ட்ரேடாக பண்ணலாம். ஆப்ஷன் பையிங் பண்ணுறதுக்கு பதிலாக அது வந்து வேஸ்ட்டு. அந்த ஆப்ஷன் பையிங் சொல்லிக் கொடுக்க போகிறதும் இல்லை. ஓகே, என்னால் அது எனக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் நானும் யூஸ் பண்ணிட்டேன். இண்டிகேட்டர்லேருந்து பேட்டர்ன்லேருந்து கேண்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். எதுவும் வேலைக்கு ஆகலை ஆப்ஷன் பையிங்க்கு. ஓகே, என்னால் இன்னை வரைக்கும் அதை பண்ண முடியல. ஸோ அதை நான் விட்டுட்டேன். ஓகே, அதுக்கு பதிலாக தான் இது. ஓகே, அதே அமௌண்ட் தான் ஆப்ஷன் பையிங்க்கு என்ன அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அதே அமௌண்ட்டில் இந்த ட்ரேடை பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டே என்ன வரும் அப்படின்னா, சரி, ஸோ ஃபஸ்ட் டே என்ன வரும் அப்படின்னா நம்ம மணி பற்றியும் கேஷ் ஃப்ளோ பற்றி என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது இஸ் அ பிஸ்னஸ். ஓகே, மணி அண்ட் கேஷ் ஃப்ளோ இது மட்டும்தான். ஸோ அது தெரிஞ்சால் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ணால் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துப்போம். அப்படி இல்லைனா அது வேஸ்ட் ஆகிடும். பண்ண ப்ராஃபிட்டை நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். தென் டே 2 ஸ்டாக் மார்க்கெட்டோட ஃபுல் வியூ. ஓகே, ஸோ மார்க்கெட்னா என்ன அப்படின்ற ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா லாங் டேர்முக்கான ஸ்ட்ராட்டஜி. ஸோ லாங் டைம் வந்து எப்படி நம்ம ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணோம், எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பில்டு பண்ணோம், அந்த போர்ட்ஃபோலியோலே வந்து இன்கேஸ் லாஸ் ஆன ஸ்டாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, லாஸ் வந்து முன்னக்கூடியே நான் வந்து ஸ்டாப் லாஸ் எப்படி ரெக்கவர் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே ஓகே, இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் டூல்ஸ். இதுக்கும் டூல்ஸ் இருக்குது. இதே மாதிரி நான் எக்ஸல் ஷீட் வந்து நான் கொடுத்துருவேன். டூல்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டே 4 இதுக்கும் வந்து ஸ்விங் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி. ஸ்விங் ட்ரேட்னா என்ன, இதே மாதிரி இதுவும் பிகினர்ஸ் தான். நம்ம ஸ்டாக்ஸ் பண்ணோம் இல்லையா இப்போ இன்ட்ராடே, அதே மாதிரி ஸ்விங் ட்ரேட் வந்து பிகினர்ஸ்க்கு. ஸோ அவங்களும் ஸ்விங் ட்ரேட் பண்ணி சேஃபாக, ரிஸ்க்கு பெருசாக இருக்காது. ஸ்விங் பேசிக்ஸ் மீன்ஸ் இங்கே வந்து எதுலேயுமே ரிஸ்க் இல்லை. இப்போ சில்வர் மைக்ரோவில் ரிஸ்க் கிடையாது, லாங் டைம்லேயும் ரிஸ்க் கிடையாது, ஸ்விங் ட்ரேட்லேயும் ரிஸ்க் கிடையாது. ஓகே, இன்ட்ராடே ஸ்டாக்ஸ்லேயும் ரிஸ்க் கிடையாது. அவ்வளோதான். ப்ராஃபிட் வந்து கம்மியாக தான் இருக்கும் உண்மை தான், ஆனால் ரிஸ்க்கு பெருசாக இருக்காது. ஸோ இட்ஸ் ஃபார் பிகினர்ஸ் ஒன்லி. அட்வான்ஸ்டு அது வந்து இந்த 5 டே மட்டும்தான் பேசிக் பீப்புள் நம்ம கூட வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு. ஓகே, அட்வான்ஸ்டு என்ன வரும் அப்படின்னா அந்த 5 டே சேம் இதே 5 டே தான் நான் சொன்ன மாதிரி என்டர்பிரனர்ஸ் மைண்ட் செட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, லாங் டைமு, ஓகே, ஸ்விங் ட்ரேடு, சில்வர் மைக்ரோவில் வரும். அடுத்த 5 நாள் வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங். இப்போ ஆப்ஷன் பையிங் இருக்கு இல்லையா, ஃபியூச்சர் F&O ஃபியூச்சர் ட்ரேட் வந்து நான் எப்படி பண்ணுறது ப்ராஃபிட்டாக. ஓகே, பெரிய லாஸ் இது இல்லாமல் நான் எப்படி கற்றுக்கிறது. ஆப்ஷன் செல்லிங்கு இண்டெக்ஸ் மட்டும்தான், ஸ்டாக்ஸ் கிடையாது. நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் நான் ஆப்ஷன் செல்லிங் எப்படி பண்ணுறது. எக்ஸ்பைரி டே ட்ரேடிங். நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேயில் பை பண்ணலாம். எப்படி அப்படின்னா வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே, புதன்கிழமை எக்ஸ்பைரி டே இல்லையா. ஸோ இந்த 2 நாளும் பேங்க் நிஃப்டிக்கு புதன்கிழமை, நிஃப்டிக்கு வந்து வியாழக்கிழமை. ஸோ இந்த 2 நாள் மட்டும் ஆப்ஷன் பையிங் பண்ண முடியும். எக்ஸ்பைரி டே ஆப்ஷன் பையிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த நாள் மட்டும் நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்றது இதில் வரும். தென் ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட். ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் எனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படின்றது, ப்ளஸ் நான் அந்த செக்மெண்ட்டுக்கு அவ்வளோ பணம் இருந்தால் தான் அதை ட்ரேடே பண்ணணும். ஓகே, இல்லைனா பண்ணக்கூடாது. இதை வந்து நான் பேசிக் பீப்புளுக்கும் சொல்லிடுவேன். இடையில ஒரு நாள் நான் சொல்லிடுவேன். பட் நமக்கு வந்து ஒரு டேவே ஆகும். நம்ம இத்தனை ட்ரேட் பண்ணுறதுனால ஒரு டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் ஆகும். ஓகே, இது எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு. ஸோ அதனால் இதுக்கே வந்து 1.5 to 2 hours ஆகிடும். ஓகே, இதை மட்டும் கற்றுக்கிறதுக்கே. ஸோ லாஸ்ட் 10th டே வந்து டெமோ ட்ரேடிங். நான் என்ன தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் 1 month டெமோ பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன் எல்லா ஸ்ட்ராட்டஜி, உங்கள் பேக் டெஸ்ட்டு. ஸோ நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிடுவேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கும், இப்படி தான் ட்ரேட் ஆகும் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிடுவேன். ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் பேக் டெஸ்ட் பண்ணி. ஆனாலும் நீங்களாக போய்ட்டு டெமோ பண்ணி பார்த்துக்கணும் 1 month. இப்போ இந்த கிளாஸ் வந்து 10 to 15 டேஸ்க்குள்ளே வரும். ஓகே, மேபி நான் 1 or 2 ஆப்ஷன் ஆகிட்டேன் அப்படின்னா 10 to 15 டேஸ்க்குள்ளே வரும். ப்ளஸ் 1 month வந்து நீங்கள் டெமோ பண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு செக்மெண்ட்டையும். இல்லை நீங்கள் எந்த செக்மெண்ட் வேணுமோ அதை பண்ணி கூட பண்ணி பாருங்கள். எல்லா செக்மெண்ட்டையும் வந்து நீங்கள் டெமோ பண்ணி பார்த்துக்கிறது நல்லது 1 monthக்கு. ஓகே, நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளோ டார்கெட் அடிச்சதா, ஸ்டாப் லாஸ் அடிச்சதா, என்ன ரிட்டர்னு அப்படின்ற நான் சொல்லித்தரேன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு. ஸோ அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த மாதம் தான் நீங்கள் என்ட்ரே ஆகணும். எதுக்கு அப்படின்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகவே கூடாது. இன்கேஸ் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் ட்ரேடை ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, ஸோ நீங்கள் ட்ரேடே பண்ணக்கூடாது. அவ்வளோதான். டிமார்ட் அக்கௌண்ட் பக்கமே போகாதீங்க. ட்ரேடும் பண்ண வேணாம், இன்வெஸ்ட்டும் பண்ண வேணாம். ஓகே, நீங்கள் இருங்க. நம்ம முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் அடுத்த நாள் போய் நீங்கள் பண்ணலாம் சார், இதை பண்ணி முடிச்சு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். அப்போ போய் நீங்கள் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்மளோட மெம்பர்ஷிப் லெவல் வந்து இருக்கும். ஓகே, அட்வான்ஸ் டு ஃபியூச்சர், சாரி பேசிக் டு அட்வான்ஸு. பேசிக்னா 5 days தான். ஸோ லாங் டேர்மு, ஸ்விங்கு, இன்ட்ராடே, சில்வர் மைக்ரோ அது மட்டும்தான். நமக்கு வந்து அதிலேருந்து ஃபியூச்சர், ஆப்ஷன்ஸ், எக்ஸ்பைரி டே, ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்துடும். ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே வந்துடும். ஸோ இதுதான் வந்து நான் பண்ண போகிறது. ஓகே, ஸோ இது வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் நிறையா பார்த்துருக்கேன். ஓகே, நானும் வந்து பெய்டாக போய் படிச்சிருக்கேன். ஓகே, நானும் நிறையா விஷயம் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு கொடுக்காத விஷயத்த நான் கொடுப்பேன். என்ன அப்படின்னா சப்போர்ட், அவ்வளோதான். ஸோ நானும் போய்
கிளாஸ்லாம் படித்ததில்லை. நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நான் ஒரு 10 நாள் 15 நாள் வந்து கோர்ஸ் அட்டன் பண்ணுவேன். அன்னைக்கு மட்டும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, எனக்கு கால்ஸ் கொடுப்பாங்க, நான் கேட்டதெல்லாம் டவுட்லாம் கிளியர் பண்ணுவாங்க. 11ஆவது நாள் 10 நாள் முடிஞ்சுது அப்படின்னா அவ்வளோதான். 11ஆவது நாள் வந்து நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. ஓகே, நான் சேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிப்ளை வராது. ஓகே, என் டவுட்டுக்கு வந்து எனக்கு ஆன்சர் வராது. கேட்டால் அவங்க ஹேண்டில் பண்ண முடியலம்பாங்க, பிஸியாக இருக்கும்பாங்க. ஸோ அது மட்டும் நான் பண்ண மாட்டேன். நீங்கள் எப்போ என்ன கேட்டாலும் சரி, நம்ம வந்து அதுக்கான ஆன்சர் பண்ணிடுவோம். நான் ட்ரேட் பண்ணும்போது நான் லைவ் ட்ரேட் போட்டுருவேன் காலைல மார்னிங். ஓகே, நீங்கள் எல்லா நாளும் நான் எப்போல்லாம் ட்ரேட் பண்ணுறேனோ அப்போ வந்து நீங்கள் லைவ் ட்ரேட் போடுவேன். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்களும் வந்து என் கூட சேர்ந்து ட்ரேட் எடுக்கணும், தாராளமாக எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் என்னோடது கொண்டு போகும். அதனால தான் நான் மெம்பர்ஷிப்னு நேம் வச்சேன். ஓகே, ஸோ என்னென்னா ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் டூல் வந்துடும். ஓகே, அந்த ஆட்டோமேட்டிக் கால்குலேஷனுக்காண்டி டூல்ஸ் எல்லாத்துக்கும் வந்துடும். 1-to-1 சப்போர்ட் செஷன். நான் 15 நாள் கிளாஸ் முடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 10 நாளோ 15 நாளோ முடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கான டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுருங்க. 1-to-1 வச்சு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா மணியும் கேட்க முடியல எல்லா மணியும் கேட்டாலும் ஓகே தான். கேட்க முடியல அப்படின்னா நான் 1-to-1 உங்களுக்கு நான் டைம் தரேன். ஓகே, நீங்கள் டெய்லி ஒரு நைட்டு தான் 8 to 9:30 இந்த மாதிரி எப்போ கொடுத்தாலும் டைம் கொடுத்தாலும் நான் வரேன். தென் சண்டே அப்படின்னா டே ஃபுல்லாக நீங்கள் என்ன டைம் கொடுத்தாலும் அந்த டைமுக்கு நான் வரேன். 1/2 hour to 1 hour. ஓகே, அதுக்கு அதிகமானாலும் பரவாயில்ல. நம்ம 1-to-1 வச்சு உங்களை நீங்கள் இது மாதிரி என்ன பண்ணீங்க, என்ன பிரச்சனை, என்ன லாஸ் பண்ணீங்க, ஓகே, என்ன இப்போ நான் டீச் பண்ணதில் என்ன புரியல, ஓகே, ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம 1-to-1 வச்சு உங்களுக்கான எனக்கு என்ன கொடுக்க முடியுமோ அந்த சொல்யூஷனை வந்து நான் கொடுத்துருவேன். ஓகே, 1-to-1 சப்போர்ட் செஷன். ஸோ இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் பணம் வாங்குவாங்க. ஓகே, நானும் பார்த்துருக்கேன். ஸோ கோர்ஸுக்கு ஒரு பணம் வாங்குவாங்க, அந்த டூல்ஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கு ஒரு பணம் வாங்குவாங்க, 1-to-1 வச்சு அதுக்கு ஒரு பணம் வாங்குவாங்க. ஸோ நான் அப்படிலாம் வாங்க போகிறதில்ல. இது எல்லாமே ஓகே, இது எல்லாமே வந்து ஒரே பேமெண்ட் தான். தென் அக்சஸ் ப்ரைவேட் குரூப், நம்ம கூட ஒரு குரூப் கொடுத்துருவோம். நீங்கள் மெம்பர் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குரூப் வந்துடும். ஸோ அந்த குரூப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ட்ரேட் எடுத்தது நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரேட் எடுத்தது நீங்கள் சொல்லுங்கள், ஸோ என்ன ஆச்சுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி டிஸ்கஷனுக்கு வந்து தனி குரூப் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து பேசிக் மெம்பர்ஸ் கிடையாது, அட்வான்ஸுக்கு மட்டும்தான். நீங்கள் வந்து இப்போது அட்வான்ஸ் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் என்ன அப்டேட் பண்ணாலும் அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான். இப்போ ஈவன் அடுத்து நான் வந்து கமாடிட்டி பண்ணுவேன், தென் ஃபாரெக்ஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன ட்ரேடு நான் பண்ணாலும் அதெல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். அதாவது அட்வான்ஸ் இருக்குது. அந்நேரம் வந்து நான் ஃபாரெக்ஸ் பண்ணுறேன் இன்னொரு 5000 கொடுங்க அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். ஓகே, ஸோ அப்போது நான் என்ன பண்ணாலும் சரி அந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். அந்த கிளாஸுக்கு நீங்களும் வரலாம். ஓகே, அஸ் அ அட்வான்ஸ்டு மெம்பர். பேசிக் மெம்பர் வந்து நாட் அலோடு. ஸோ அட்வான்ஸ் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா பேசிக் வந்து இப்போ தான் கற்றுட்ருக்காங்க, அவங்க வந்து அவ்வளோ பெரிய ட்ரேடர் இல்லை இல்லையா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம தான் ஃபியூச்சர் ஆப்ஷனாக ட்ரேட் பண்ணுறோம். அப்படின்றப்போ நான் கமாடிட்டியோ இல்லை ஃபாரெக்ஸோ நான் அடுத்து ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அந்த கிளாஸுக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். அந்நேரம் நான் எந்த சார்ஜும் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ இன்க்ளூடிங் இது எல்லாமே அஸ் அ மெம்பர் ஆனீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஜனவரி மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இதுக்கான கிளாஸஸ் வந்து ஜனவரி 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாமே வந்து டீச் பண்ணுவோம். உங்களுக்குன்னு தனி குரூப் கொடுத்துரும். ஸோ உங்களுக்கான டீச்சிங் எல்லாமே கைட்னஸ் எல்லாமே சப்போர்ட் எல்லாம் கரெக்டாக வரும். ப்ளஸ் நான் ட்ரேட் பண்ணும்போது நான் கால்ஸும் கொடுத்துட்றேன், ப்ளஸ் நீங்களும் வந்து லைவாக ட்ரேட் பண்ணாலும் ட்ரேட் பண்ணலாம் என் கூட. ஓகே, ஸோ இதான் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ரைட்டு. ஸோ இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகே, யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஹவு மச் ஃபார் அட்வான்ஸ்டு மெம்பர்ஷிப்? ஓகே, ஸோ எவ்வளோ பே பண்ணலாம், எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? யா, எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம்? எனி அதர்? இங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன், இன்னும் 30,000 கொடுத்து ஜாயின் பண்ணவங்களாம் இங்கே இருக்காங்க. இப்போ உங்களுக்குள்ள தான் அவங்களும் இருக்காங்க. அவங்க இருக்காங்களா லெஃப்ட் ஆகிட்டாங்களா எனக்கு தெரியல, ஆனால் இருக்காங்க. ஓகே, அதாவது 30,000 15,000 கொடுத்து கோர்ஸ் படித்தவங்களாம் இங்கே இருக்காங்க. என்ன கேட்டால் அவ்வளோலாம் வாய்ப்பே கிடையாது. ஓகே, அவ்வளோ கொடுத்து படிக்கணும்லாம் இல்லவே இல்லை. ஓகே, இங்கே அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. ஓகே, அவ்வளோ கொடுத்து படிக்கணும் வந்து சான்ஸே கிடையாது. ஓகே, அவ்வளோலாம் கொடுக்கவே வேண்டாம். ஆனால் கொடுத்து படித்தவங்க இங்கே இருக்காங்க. ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணார், நான் நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ கோர்ஸுக்கு, ஆனாலும் நான் வந்து லாஸ்லேயே இருக்கேன் அப்படின்றாரு இல்லையா? ஸோ இந்த மாதிரி பீப்புளும் இருக்காங்க. ஓகே, எனி அதர்? ஸோ எவ்வளோ ப்ரைஸ் வைக்கலாம் இதுக்கு? நான் வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ நானே சொல்லிடுறேன். நான் பேசிக் அண்ட் அட்வான்ஸ்டு 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். ஸோ 2000. ஓகே,
2000னா ஒரு கிடைக்கிறீங்க. ஓகே, ஸோ பார்க்கலாம் நான் என்ன ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ அதுதான் ப்ரைஸ். ஓகே, ஸோ ஐ ரிவீல்ட் இட். ஸோ இதுதான் ப்ரைஸ். நீங்கள் பேசிக் மெம்பர் ஆகுதுங்க அப்படின்னா 2500, அட்வான்ஸ் லெவல் இருந்தீங்கன்னா 5000. ஸோ இந்த ஒன்ஸ் யூ மெம்பர் அப்படின்னா இந்த எல்லா டாபிக் அண்டு லைஃப் டைம் சப்போர்ட், ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங், ஓகே, இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் வரும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஓகே, நான் பெஸ்ட்டாக சொல்கிறது வந்து என்னென்னா சப்போர்ட்டிங் தான். அதுதான் பண்ண மாட்டாங்க. நான் வந்து படிக்கும்போது எனக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணாங்க. ஆனால் நான் ட்ரேட் பண்ணும்போது அந்நேரம் வந்து எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. அந்நேரம் எனக்கு அத்தனை டவுட்டு, அவ்வளோ விஷயம், ஆனால் யாரும் வந்து எனக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல. ஓகே, ஸோ இதான் வந்து என்னோடய ப்ரைஸிங். யா, ஸோ இதை எப்படி சொல்கிறது, இது இவ்வளோ கொடுக்கும்போது இதை விட நம்ம கம்மியாக வச்சோம் அப்படின்னா, நான் ஃப்ரீயாகவே கொடுத்தேன், உண்மை தான், நான் ஃப்ரீயாகவே வந்து நிறைய விஷயம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் அவ்வளோ பெருசாக எனக்கு வேல்யூ கிடைக்கல. ஓகே, அதிக பேர் வந்து எனக்கு வேல்யூ பண்ணல, கம்மியாக தான் வேல்யூ பண்ணாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, யா, ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறது விருப்பப்படுறீங்க, டைப் பண்ண சேட் பாக்ஸ் மீ. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மீன்னு டைப் பண்ணலாம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் குரூப்பில் போட்டுருவேன், அந்த பிபிடியை. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே சார், ஓகே. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 2-3 பீப்புள்ஸ். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ நான் வந்து இதுதான் இல்லை, இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நான் சிலபஸில் சொன்னது வந்து ஒரு சிலபஸாக சொல்லணுன்றக்காண்டி சொல்லியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டதில் இப்போ லாங் டைமுக்கு வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி திங் என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ, நான் ஒரு 6 இயர்ஸ் நான் எவ்வளோ கற்றுக்கிட்டனோ அதெல்லாம் நான் கொடுத்துருவேன். ப்ளஸ் சப்போர்ட் நான் கூட தான் இருப்பேன், நான் எங்கேயும் போயிட மாட்டேன். நானும் ட்ரை பண்ண, நீங்களும் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் வந்து என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அந்த சப்போர்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் வீக்லி மீட் இருக்கும், நமக்குன்னு தனியாக மீட் இருக்கும். ஓகே, ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் கொடுத்துருவேன். நாட் ஓன்லி சிலபஸில் இருக்கிறது மட்டும்தான் இல்லை. ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஸ்டார்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட 44 people கிட்டே இருந்தாங்க. ஒன் டவுட் ப்ரோ, ஐ ஆம் பிகினர் பட் ஐ கம்ப்ளீட் பிகினர் கோர்ஸ். எஸ், நீங்கள் பிகினர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்வான்ஸுக்கு வந்து நீங்கள் பே பண்ணி அட்வான்ஸில் வந்துக்கலாம். எஸ், அஃப்கோர்ஸ். எஸ், நீங்கள் வந்து அதாவது பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிகினர் முடிச்சுட்டு அட்வான்ஸ் வரீங்கன்னா அட்வான்ஸ்க்கான பேலன்ஸ் பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணிட்டு அட்வான்ஸில் வந்துக்கலாம். ஓகே, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பேசிக் அப்படின்னா நீங்கள் பேசிக் கற்றுக்கங்க, பேசிக் மட்டும் வேணும் அப்படின்னா. இல்லைனா அட்வான்ஸ் வரேன்னா நீங்கள் இதெல்லாம் அட்வான்ஸ் வாங்க. பேசிக் முடிச்சுட்டு நான் அட்வான்ஸ் வரேன்னா அது பேலன்ஸ் பேமெண்ட் மட்டும்தான். இப்போ 5000 அப்படின்னா 2500 ஆல்ரெடி பே பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ பேலன்ஸ் 2500 மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டு நீங்கள் வந்து அட்வான்ஸ் வந்துக்கலாம். ஓகே, ஓகே 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 எனி அதர் டவுட்? ஒன்லி 4 people தான் வந்து மீ போட்டிருக்காங்க பேலன்ஸ். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நான் கொடுக்குற இவ்வளோ வந்து எங்கேயும் தர மாட்டாங்க. நீங்கள் ஆனால் காட்டுங்க அந்த மாதிரி ஆட்களை, நான் ஒத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் இவ்வளோ டாப்பிக்கு, இவ்வளோ கைடன்ஸ், இவ்வளோ சப்போர்ட்டு நீங்கள் வேறு யாராவது கொடுத்தாங்கன்னா நீங்கள் காட்டுங்க பார்க்கலாம். எனக்கு நிறையா பேர் தெரியும். ஓகே, எனக்கு யாரும் கொடுத்த மாதிரி தெரில, இப்படிலாம் யாரும் தர மாட்டாங்க. ஓகே, இப்படிலாம் வந்து நீங்கள் கேட்டு எனக்கு இப்போ நிறையா கால்ஸ் வருது. ஆனால் நான் ஒன்று சொல்லிட்டா, நீங்கள் என்கிட்ட வந்து படித்தாலும் சரி படிக்காட்டியும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் அந்த தயவு செஞ்சு நான் ரிக்வெஸ்ட்டாக கூட சொல்கிறேன், இந்த போய்ட்டு நான் கால்ஸ் வாங்கி நான் ட்ரேட் பண்ணுறேன், டெலிகிராம்ஸ் வந்து கால்ஸ் கொடுத்தாங்க நான் ட்ரேட் பண்ணுறேன், இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து பணத்தை கொடுத்து நான் கமிஷன் கொடுத்து நான் ட்ரேட் பண்ணிருக்கேன், இதெல்லாம் வந்து எந்த காலத்துலேயும் வேலைக்கு ஆகாது. ஓகே, வாய்ப்பே கிடையாது இதெல்லாம். நீங்கள் அப்படி போய் பண்ணுறா நீங்கள் பண்ணாமலே இருக்கலாம். நீங்கள் என்கிட்ட படித்தாலும் சரி படிக்காட்டியும் சரி, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது. ஓகே, எந்த காலத்துலேயும் வாய்ப்பு இல்லை.
நீங்கள் யார்கிட்ட போயிட்டு எவ்வளோ கமிஷன் கொடுத்து என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியாமல் இப்போ நான் சொல்லிக் கொடுத்ததுலாம் நீங்கள் கற்றுக்கணும். இதுக்கெல்லாம் டைம் ஆக தான் செய்யும், எஃபர்ட் போட தான், புரியாமல் தான் இருக்கும், டவுட் வர தான் செய்யும், அதெல்லாம் நடக்க தான் செய்யும். அது ஒரு பிஸ்னஸ்னால் நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் மட்டும்தான் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமே தவிர, இப்படி நான் போய்ட்டு நான் பேமெண்ட் கொடுத்து கால்ஸ் மட்டும் வாங்குறேன், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. எப்போவுமே ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படி நம்ம பண்ணுறதுனால. இது வந்து வாய்ப்பே இல்லை. ஓகே, இது மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லிக்க முடியும். ஓகே, ஸோ இதான் மேட்ரு. எஸ், கண்டிப்பாக நீங்கள் ரெக்கார்டிங் வந்து நான் அதை எப்படி கொடுக்காம முடியும்? பே பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக ரெக்கார்டிங் கொடுத்துருவேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து நான் ஃபாரெக்ஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஓகே, ஸோ நம்மளும் ஃபாரெக்ஸ் பண்ணலாம். நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்களும் பண்ணுவீங்க. ஓகே, நான் கமாடிட்டி இப்போ பண்ணுறதா இருக்கேன். ஸோ அடுத்து ஃபாரெக்ஸும் நான் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதான் எனக்கு வந்து நிறையா கால்ஸ் வந்தது. நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸாக வந்து ஒரு 10-15 பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே அதுதான். நான் பையிங் பண்ணேன் ப்ரோ, லாஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதான் ப்ரோ, இதான் சார் ப்ரைஸிங். ஸோ சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நான் கால்ஸ் பை பண்ணேன், லாஸ் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு முடியல, நான் லாஸ் பண்ணிட்டேன் பணத்தை, என்ன பண்ணுறது? அதான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நான் டெலிகிராமில் கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணேன். இதெல்லாம் வந்து எனக்கு வந்தது தான், எனக்கு வந்து ரிப்போர்ட்டு தான். அதெல்லாமே நானாக சொல்லலை, இதெல்லாம் எனக்கு சொல்கிறாங்க. எப்படி நான் இப்படிலாம் பண்ணதில்லை, நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன், நான் தான் லாஸ் பண்ணேன். ஓகே, நான் வேறு யார் பேச்சையும் கேட்டு நான் லாஸ் பண்ணல, வேறு யார்ட்டையும் பணத்தை கொடுத்து நான் லாஸ் பண்ணல, நான் தான் லாஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஆனால் இப்படிலாம் பண்ணக்கூடாது, பண்ணுறாங்க நிறையா பேர். நான் என்கிட்ட சொன்னாங்க, அவங்களாம் நான் சொல்லியிருந்தேன், சார் நீங்கள் வாங்க சண்டே, இப்போ அவங்க இருக்காங்களா எனக்கு தெரியல, அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாருமே நான் சொல்லியிருந்தேன், சண்டே வாங்க, நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நடக்கும். ஓகே, லாங் டேர்முக்கு நம்ம எய்ம் பண்ணால் மட்டும்தான் வெல்த் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் மினிமம் ஒரு 3 to 5 இயர்ஸ், அவ்வளோதான், ரொம்பலாம் இல்லை. 3 to 5 இயர்ஸ், அதாவது நம்ம லாங் டேர்ம் வந்து விசன் வச்சு எய்ம் பண்ணோம். அப்படின்னா மட்டும்தான் அங்கே வெல்த் ஜென்ரேட் ஆகுமே தவிர இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்து ஜென்ரேட் ஆகாது. ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் ஒன்லி ஃபார் வெல்த் ஜென்ரேஷன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதாங்க நடக்க போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து ஜனவரி 1 ஸ்டார்டிங். ஓகே, இதுக்கான புக்கிங் வந்து 25லேருந்து க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா லாஸ்ட் 5 days வந்து நான் அவங்களுக்கான பிகினர் கைடெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் கொடுக்கணும். அவங்களுக்கான சீட், தனி குரூப்பெல்லாம் நான் பிரித்து அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் நான் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் 5 days வந்து நான் எடுத்துப்பேன். ஸோ 25க்கு வந்து க்ளோஸ் ஆகிடும் புக்கிங். நீங்கள் பண்ணுறதா இருந்தால் 25க்குள்ளே எனக்கு பேமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் தரேன். பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தரேன். ஸோ 25, ஓகே, December 25க்கு வந்து க்ளோஸ் ஆகும் புக்கிங். ஸோ நெக்ஸ்ட் இயர் உங்களோட ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இது வரை எப்படி இருந்தீங்கன்னு தெரில, நெக்ஸ்ட் இயர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, ஸோ அதனால் கேரண்டி கொடுக்க முடியும். ரைட், ஸோ நம்ம ஃப்ரீ கிளாஸ் வந்து பீப்புள்ஸ் இருக்காங்க, நீங்கள் வேணால் அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன் நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத. ஓகே, நான் ஃப்ரீயாக வந்து நல்லா தான் பண்ணிருந்தேன். ஆனால் நான் ஃப்ரீயாக கொடுக்கும்போது வந்து 3 பேர் 4 பேர் தான் வந்தாங்க. அப்போவும் நான் இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் கொடுத்துட்ருந்தேன், வேலைக்கே ஆகலை கொடுத்து. ஓகே, அதில் வந்து ஒருத்தர் பண்ணார், ஒருத்தர் ஸ்விங்லாம் பண்ணி எனக்கு அப்பப்போ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவார், ஒருத்தர் பண்ணிருந்தார், மித்த யாருமே பண்ணுறதா இல்லை. ஓகே, பெருசாலாம். ஸோ அதனால தான் வந்து எனக்கும் சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குறத பிறகு பெய்டாக பண்ணுங்கள் ப்ரோ, அப்போனா தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் வந்து நான் பெய்டுக்கே வந்து ஜம்ப் பண்ணேன். ஓகே, ஸோ இதான் வந்து என்னோடய மாடல். ஓகே, ஸோ இதான் நான் சொல்ல வந்தது. ஸோ வீக்லி மீட் வந்து எப்போ இருக்கும், வீக்லேருந்து ஏதாவது ஒரு டாபிக் இருக்கும், அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, பிகினராக இருந்தீங்க அப்படின்னா அந்த டாபிக் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த நாள் வந்து வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆகிடும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, யா, ஸோ எனி அதர் டவுட்ஸ், இல்லை கிளாஸ் ஃபைண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ எதுவும் டீட்டெயில்ஸ் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து எல்லாட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து ப்ரைஸ். ஓகே, வேர் இஸ் தட், சாரி, யா, இதுதான் ப்ரைஸ். ஸோ என்னோடய கான்டாக்ட் டீட்டெயில் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான், 7339053055. ஸோ இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் டீட்டெயில் வந்து நான் தரேன்.
ஓகே கைஸ். ஸோ நீங்கள் கால் பண்ணி கேட்டாலும் ஓகே, இல்லை மெசேஜ் பண்ணாலும் ஓகே. ஸோ நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அப்புறம் தருவோம், இதில் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து சென்ட் மீ யுவர் நம்பர். ஓகே, இங்கே வேணால் சென்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதான் நம்பர், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், நம்ம இதை பற்றி பேசலாம். ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம மெம்பர்ஷிப்பில் மீட் பண்ணலாம். ஸோ மெம்பர்ஷிப்பை நம்ம பண்ணுறத, நம்ம ட்ரேடை பார்த்துட்டே வந்து அடுத்த பீப்புள் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்மளும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணலாம், நம்ம குரூப்பில் மட்டும். எனக்கு சோஷியல் மீடியாவில் போடுறது பிடிக்காது, நம்ம குரூப்பில் மட்டும் நம்ம ஷேர் பண்ணலாம். ஓகே, நம்மளோட ட்ரேட்ஸ் எல்லாத்தையுமே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ். குட் நைட் டு ஆல். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ.